गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रं भजामि मुरलीधरदेशिकं। प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुराववर्ष, अद्यापि सोऽयं मुरलीधराख्यो उष्णाति प्रेम्णा भुवनं सहर्षम्। विश्वकल्याणदातारं मुरलीधर सद्गुरुं ज्ञानिनं परमं शान्तं भूयो भूयो नमाम्यहम्। संकीर्तिते महामन्त्रे तत्राविर्भूय तत्क्षणम्, सुप्रसन्नो भवेद्यस्तं प्रेमिकवरदं भजे। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீ ஹரியினுடைய கருணையாலையும் ராதாகிருஷ்ணனுடைய கிருபையாலையும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அபார கருணையாலையும் இந்த அழகான ஒரு சத்சங்கம் இந்த ஆடி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய ஒரு நன்னாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு நன்னாள்ல பக்த சரித்திரம் கேட்கறதுக்கான ஒரு அழகான பாக்கியத்தை நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நெல்லை சகசரநாம மண்டலிக்கும் தனுஷ்கோடி சார் அவர்களுக்கும் பாகவதர்களா இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரத்தையும் கிருத்தஜதையும் தெரிவிச்சுட்டு மேல கதையை தொடரலாம். போன ஏகாதசியின் போது நம்ம சந்த் துக்காராம் பாபாவுடைய அழகான ஒரு சரித்திரத்தை நம்ம அனுபவிச்சோம். அவருடைய பொறுமை, அவர் கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்துட்டே எப்படி பக்தி பண்ணினார், எப்பேற்பட்ட ஒரு பக்தரா இருந்தார், சிவாஜி சத்ரபதி சிவாஜி மகாராஜா வரைக்கும் எப்படி அவர் குருவா இருந்தார், துக்காராம் பாபா குருவா இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி ஒரு சின்ன விஷயத்திலையும் அந்த ஒரு கிரகஸ்த தர்மத்தையும் விட்டு கொடுக்காம தான் பார்க்கக்கூடிய தான் பண்ணக்கூடிய அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கும் ஒரு ஹானியும் வராம எப்படி நடந்துட்டார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பண்டரிபுரம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்தை எடுத்துட்டாலே அதுல எத்தனையோ பக்தர்கள் எல்லாம் இருந்திருக்கா. அப்படி ஒரு பிரேம பக்தி பண்ணியிருக்கா. அதுல சில பேரை தான் இந்த சத்சங்கத்தின் மூலமா நம்ம அவர்களுடைய சரித்திரத்தை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். ஸ்ரீ சுக மகரிஷி சுக பிரம்மம்னு கேள்விப்படுறோம் இல்லையா. சுக பிரம்ம மகரிஷி ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அழகா சொல்றார் முதல் ஸ்கந்தத்திலேயே, யதா தீதம் யதா மதிஹி அப்படின்னு. எவ்வளவு அறிவுக்கு எட்டுறதோ, எவ்வளவு வாக்கால சொல்ல முடியறதோ அவ்வளவுதான் அந்த பகவத் குணம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமே தவிர யாராலையுமே பகவத் குணத்தை நான் முழுசா தெரிஞ்சுண்டுட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு யாராலையுமே சொல்லிட முடியாது. ஏன்னா எண்ணில் அடங்காதது பகவானுடைய கல்யாண குணங்கள். துருமிலர் அப்படின்னு ஒரு யோகீஸ்வரர், அவர் ஸ்ரீமத் பாகவதத்துல 11வது ஸ்கந்தத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, யோவா அனந்தஸ்ய குணானந்தான் அனுக்ரமிஷ்யன் சதுபால புத்திஹி ரஜாம்சி பூமேர் கணயேத் கதஞ்சித் காலேன நைவா கில சக்தி தாம்னஹ. என்ன சொல்றான்னா, அனந்தஸ்ய குணான் அனந்தான், அந்த பகவானுடைய கல்யாண குணங்கள் எப்படி இருக்குன்னா அப்படி அனந்தம். அனந்தம்னா எண்ட்லெஸ் அப்படின்னு சொல்றோம், இன்ஃபினிட்டின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாம இருக்காம் பகவானுடைய குணங்கள். அதுல ஏதோ ஒரு சில குணங்களை தான் சொல்ல முடியுமே தவிர பூரணமா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு யோகீஸ்வரர் அழகா சொல்ற. இந்த பூமியில இருக்கக்கூடிய மணல் துகள்கள் இருக்கு இல்லையா, அந்த மணல் துகள்களை கூட ஒரு சாண்ட் பார்ட்டிக்கிளை கூட நம்ம எண்ணி முடிச்சுடலாமாம்.
ஆகாசத்துல இருக்கக்கூடிய தாரைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களை கூட எண்ணி முடிச்சுடலாமாம். ஒரு பெரிய மழை பெய்யறது, அதுல வரக்கூடிய அந்த ஆகாசத்துல இருந்து வரக்கூடிய அந்த மழை துளிகளை கூட எண்ணிடலாம். ஆனா பகவானுடைய கல்யாண குணங்களை எண்ணிடவே முடியாது. அனந்த கல்யாண குணங்கள் கொண்டது பகவானுடைய குணங்கள் அப்படின்னு பாக்குறோம். அந்த பகவான், அப்பேற்பட்ட பகவானுக்கு பாகவதர்கள் இருக்கா அப்படின்னா, அந்த பாகவதர்களுடைய குணங்களையும் லீலைகளையும் கூட நம்மளால எண்ணிட முடியாது இல்லையா? அந்த அவர்களுடைய மகிமைகளையும் சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட மகிமை உடையவர்கள் தான் அந்த மகான்களுடைய சரித்திரமும். அதுல அதுலயும் முக்கியமா நம்ம என்ன பாக்குறோம் இந்த பக்த சரித்திரத்துல அப்படின்னா, அவர்கள் பண்ணிருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு லீலைகள் எல்லாம் விட அவர்களுடைய குணங்கள், அந்த பக்தர்களுடைய குணங்கள் இருக்கு இல்லையா? அததான் நம்ம ரொம்ப பிரதானமா பார்த்துட்டு வரோம். இப்போ ஏன் அப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப ஒரு சந்த் ஞானேஸ்வரர் அப்படின்னு ஒரு மகாத்மா. அவரும் பண்டரிபுரத்துல வந்த ஒரு பெரிய மகாத்மா சந்த் ஞானேஸ்வரர். அந்த ஞானேஸ்வரர் காலத்துல அவருடைய காலத்துல நடந்த ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி இது. சார்ங்க தேவர் அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர் இருக்க. அவருக்கு ஞானேஸ்வரர் மகாராஜா எழுதக்கூடிய அபங்கங்கள் எல்லாம் அதனால அவர் ரொம்ப பிரசித்தி அடைகிறாரே அப்படின்னு ஒரு அசூயை அவருக்கு ஒரு ஒரு ஜலசி இருந்தது சார்ங்க தேவருக்கு. அப்போ இவருக்கு நிறைய சித்திகள் எல்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு இந்த சார்ங்க தேவருக்கு. அப்போ நினைச்சுட்டார், என்ன மாதிரி ஒரு சித்த புருஷனா இல்லாம என்னமோ மராட்டியில ஒரு அபங்கங்கள் அந்த மராட்டிய பாஷையில என்னமோ அபங்கங்கள் எழுதிட்டு இவனை போய் ஞானின்னு கொண்டாடுறாளே எல்லாரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய மனசுல. ஒரு நாள் என்ன பண்ணாராம், இவருக்கு சித்திகள் எல்லாம் நன்னா வரும் இல்லையா? ஒரு புலி இருக்கு. அந்த புலியை என்ன பண்ணார், காட்டுல போய் ஒரு புலிய அதை சாதுவாக்கி தேமாக்கி என்ன பண்ணினார், அந்த புலி மேல ஏறி உட்கார்ந்து நான் ஞானேஸ்வரரோட போய் வாக்குவாதம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர. சோ அந்த புலிய அவர் அப்படியே சாதுவாக்கி அது மேல உட்காந்து வர. சோ இதெல்லாம் அவர் வந்துட்டே இருக்கும்போது ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன பண்றார், ஒரு செவுரு மேல ரொம்ப எளிமையான ஒரு குச்சி குடிசை வீடுதான் அவளோடது. அதுல ஒரு செவுத்து மேல உட்காந்து ஏதோ அந்த அந்த வீட்டோட கூரையில ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு ஞானேஸ்வர் மகாராஜ். அப்போ பார்த்தாராம், இந்த சார்ந்த தேவர் புலி மேல நடந்து வர்றது கொஞ்ச தூரத்துல இருந்தே அவருக்கு தெரியுது. அப்ப என்ன பண்றாரு இந்த ஞானேஸ்வர் மகாராஜ், சார்ங்க தேவர் இவ்வளோ புலி மேல எல்லாம் ஏறி நம்மளை பாக்கிறதுக்காக நடந்து வராரு, நம்மளும் அவரை போய் எதிர்கொண்டு வரவேற்கணும்னு பார்த்தார். அவரோ செவுரு மேல உட்கார்ந்துட்டு இருக்காரா, அந்த செவுத்த ஒரு தட்டு தட்டினாராம். அந்த செவுரு நடக்க ஆரம்பிச்சுடுது. இப்போ என்னன்னா, அப்போ சார்ந்த தேவருக்கு அப்பதான் புரிஞ்சுது, நம்ம உயிரோட இருக்கக்கூடிய ஒரு புலிய ஒரு சாதுவாக்கி அது மேல ஏறி உட்கார்ந்துட்டு வரோம். சைத்தன்யத்தோட இருக்கக்கூடிய ஒரு புலிய இத ஞானேஸ்வர் மகாராஜோ சைத்தன்யமே இல்ல அச்சேதனமா இருக்கக்கூடிய ஒரு செவுரு மேலேயே அதையே நடக்க வச்சுட்டார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஞானியா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுட்டாராம் அவர். ஆனா இந்த கதையில இவர் ஒரு ஆச்சரியமான லீலை பண்ணிருக்கார். ஆனா அதை கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு அந்த ஒரு 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 அந்த இது கிடைச்சிடுமா, நமக்கு சித்தி கிடைச்சிடுமா, நம்மளால ஒரு செவரு நடக்க வைக்க முடியுமா, ஒரு பேச வைக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் சாதாரணமா இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்களால நம்மளால முடியாது இல்லையா? இதே துக்காராம் பாபா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு எப்படி பொறுமையா நடந்துட்டார், எப்படி தன் கடமைகளையும் செஞ்சுண்டு எப்படி பகவத் பக்தியும் பண்ணினார், எப்படி பொருள் மேல ஆசை இல்லாம இருந்தார் அப்படின்னு கேட்டா அந்த குணங்களையே அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு குணத்தை நம்ம கொஞ்சமாவது வளர்த்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி அப்படிங்கிறது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குரு பக்தியோ, நாமத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பக்தியோ, பகவான் மேல இருக்கக்கூடிய பக்தியோ, அவர்களுடைய குணங்களை பார்க்கும்போது அந்த குணங்களை நம்மளும் நம்மளுக்குள்ள நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது இல்லையா? அதனாலதான் இந்த பக்தர்களுடைய குணங்களா நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அவர்களுடைய சமதரிசனம் ஆகட்டும், அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய அஹிம்சை, ஜீவகாருண்யம், பிரேமை, அவர்களுடைய திருடமான விசுவாசம், பகவான் இருக்கான் பார்த்துப்பான் அப்படிங்கிற திட விசுவாசம், பக்தி, குடும்பத்துல இருந்தும் பற்றில்லாம எப்படி இருக்கிறது, பற்றில்லாம எப்படி இருந்தா அவர்கள்லாம் அப்படின்ற நம்ம கடமையை செஞ்சுண்டும் பற்றில்லாம இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் நம்மளுடைய மனசை உருக்குறது இல்லையா? அதனால்தான் அந்த மாதிரி குணங்களா எடுத்து பார்த்துட்டு வரும். நம்ம துக்காராமுடைய சரித்திரத்துல பார்க்கும்போது பார்த்தோம், அவருடைய மனைவி ஒரு நாளைக்கு ஆத்துல எதுவுமே பொருளே இல்ல, எதுவுமே கொஞ்சமும் பைசாவே இல்லையே அப்படின்னுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் சாதம் போடணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் 4 ஆத்துல போய் வேலை பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக வெளியில கிளம்புறா. அப்ப துக்காராம் பாபா பார்த்தாராம், தன்னுடைய மனைவியை வேலைக்கு அனுப்பிட்டு தான் வீட்டுல உட்காரக்கூடாது அப்படின்னுட்டு அவளை தடுத்து நிறுத்திட்டு ஒரு சோழ கொள்ளைக்கு வேலைக்கு போனார் அப்படின்றத பார்த்தோம். எப்படி ஆச்சரியமா இருக்கு இல்லையா இதை கேட்கும் போதே? அவரோ பாண்டுரங்கனை நினைச்சா அப்படியே மக்னமாக கூடியவர். அப்படி இருந்தும் தன்னுடைய மனைவியை அனுப்ப கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தானே வேலைக்கு போனார் அப்படின்னு பாக்குறோம்.
சோ அந்த குணங்கள்லாம் தான் நம்மளுடைய மனசை உருக்குறது. மிராக்கிள்ஸ் அப்படின்ற பண்றது இந்த பக்தர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமே இல்ல. ஏன்னா இவர்கள் கூப்பிட்டா பாண்டுரங்கனே வந்து நிக்கிறார். நாமதேவருடைய சரித்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா, நாமதேவருடைய கிரகத்துல அன்னைக்கு பஜனை நடந்துட்டு இருக்கு. அப்போ ஜோன்னு ரொம்ப மழை கொட்டுறது, மின்னலும் இடியுமா அப்படியே புயல் காத்துமா அடிக்கிறது. அவருடைய கூரை பிஞ்சு போகக்கூடிய ஒரு பிரிந்து அப்படியே பிரியக்கூடிய நிலையில இருக்கு. அப்ப என்னன்னா அவர் அதை பத்தி கவலையே படல. அவர் அங்க பக்தர்கள் பாகவதாரோட சேர்ந்து பஜனையில குதிச்சுட்டு இருக்கார். பாண்டுரங்கனே அந்த கூரைய தாங்கி பிடிச்சுட்டு இருந்தாராம். அது யார் தலையிலயும் விழுந்துடக்கூடாது, பாகவதர்களுடைய தலையில விழுந்துடக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கும் போது அந்த பாகவதர்களுடைய காப்பாத்துறதுக்காக பாண்டுரங்கனே பிரத்யட்சமா நிக்கும் போது இந்த பாகவத ஆளுக்கெல்லாம் என்னதான் பண்ண முடியாது, என்ன சித்தி தான் இருக்காது இல்லையா? அதனால அதெல்லாம் பாக்குறதை விட அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்களை பார்த்தோமானாக்கா நமக்கும் ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறது. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி எளிமையா அமைச்சுக்கலாம் அப்படிங்கறது நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? துக்காராம் பாபாவுடைய சரித்திரத்துல பார்த்தோம். அவர் ஒரு சிட்டிக கொஞ்சூண்டு ஒரு சிட்டிக கோதுமை மாவை எடுத்து அந்த பெரிய சத்ரபதி சிவாஜியுடைய சைன்யத்துக்கே எல்லாருக்கும் ஒரு சிட்டிக மாவு கொடுத்தார். அந்த சிட்டிக மாவை எடுத்து வாயில போட்டுட்டோடனே அவர்களுக்கு பஞ்சபக்ஷ பராரணம் பண்ணா மாதிரி அப்படி எல்லா வட பாயசத்தோட சாப்பிட்டா மாதிரி வயிறே நிறைஞ்சு போயிடுது அப்படிங்கறத பார்த்தோம். அந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் ஒரு மிராக்கிள்ஸ் அப்படிங்கறது பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அவர் எப்படி பொறுமையோட இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போதுதான் நாமளும் அதுல கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மகான்களுடைய சரித்திரத்துல நிறைய இருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா நமக்கு இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப பகவானுடைய சரித்திரம் எடுத்துட்டோம்னா, பகவானுடைய சரித்திரத்துல கோவர்தன உத்தாரணம் அப்படிங்கிற ஒரு அழகான லீலை வருது தசமஸ்கந்தத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல. அதுல பகவான் தன்னுடைய பிஞ்சு குட்டி விரலால 7 நாட்களுக்கு அந்த கோவர்தனத்தை தாங்கிட்டு இருந்தான். அது கீழே அந்த கோகுலமே வச்சுட்டு காப்பாத்தினான், கோகுலத்தையே அந்த மலைக்கு கீழே வச்சுட்டு காப்பாத்தினான் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? அதுல இருந்து நான் அதுல நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அந்த லீலையில அப்படின்னாக்கா, ஏன்னா நாளைக்கு நம்ம நினைச்சா மலையை தூக்கிட முடியாது. ஆனா அந்த லீலையை நம்ம படிக்கும் போது நம்ம என்ன எடுத்துக்கணும் அதுல இருந்து மாரல் அப்படின்னா, பகவானே சொல்றார், தஸ்மான் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாயே ஸ்வாத்மயோகேன சோயம் மே விரத ஆகிதஹ தஸ்மாத் மத் சரணம் கோஷ்டம். இந்த கோப ஸ்திரீகள் ஆகட்டும், இந்த கோபர்கள் ஆகட்டும், இந்த பசுமாடுகள் ஆகட்டும், எல்லாமே என்னையே என்னுடைய சரணத்திலேயே சரணம் அடைஞ்சிருக்கு. இவர்களை காப்பாத்த வேண்டியது விரதம் ஆகிதக. என்னுடைய விரதம் என்ன அப்படின்னா, என்ன சரணடைஞ்சிட்டு வாழ நான் ஒரு காலத்திலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விடமாட்டேன், கைவிட மாட்டேன், அவர்களை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு காமிக்கிறாராம் இந்த லீலையில. அததான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த லீலையை நம்ம கோவர்தனோத்தாரணம் அப்படிங்கிற லீலையை பார்க்கும்போது நமக்கு மனசுல நம்பிக்கை வருது இல்லையா? அந்த பகவானுடைய திருவடிகளை நம்ம சரணமா புடிச்சுட்டோம், அந்த சரணத்தை புடிச்சுட்டோம் அப்படின்னா எந்த சமயத்துல எந்த ஆபத்து வந்தாலும் பகவான் இருக்கான்னு அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இந்த சம்சாரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே, இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டாலே எப்போ எந்த ஆபத்து வரும், எப்போ எந்த துக்கம் வரும் அப்படின்னு யாராலையுமே எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதே இல்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த பகவானுடைய சரணத்தை நம்ம பிடிச்சுட்டோமானாக்கா பகவான் நம்மளை கரையேத்திடுவார் அப்படிங்கறத இந்த லீலை மூலியமா நமக்கு காமிக்கும் போது அது நமக்கு மனசுல பக்தியை உண்டு பண்றது, நம்ம மனசுல ஒரு நம்பிக்கையை உண்டு பண்றது. அதனாலதான் அந்த லீலையை அப்படி அனுபவிக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம், அப்புறம் அம்பரீஷனுடைய சரித்திரம், கஜேந்திரனுடைய சரித்திரம், இப்பேற்பட்ட பக்தர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் வருது. அவர்கள் எப்பேற்பட்ட பக்தி பண்ணியிருக்கார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே ஸ்ரீராமாயணம் அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல லக்ஷ்மணனுடைய பக்தி எப்படி இருக்கு, பரதனுடைய பக்தி எப்படி இருக்கு, சத்ருக்னனுடைய பக்தி எப்படி இருக்கு, அவர் பரதனையே தெய்வமா வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சத்ருக்னனுடைய பக்தி எப்படி இருந்தது, சுக்ரீவனுடைய பக்தி எப்பேற்பட்டது, ஆஞ்சநேயனுடைய பக்தி எப்பேற்பட்டது அப்படின்னு அது எல்லாத்தையும் அந்த ராமாயணத்துல நம்ம அந்த பாகவதர்களுடைய சரித்திரத்தை நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் பக்த சரித்திரங்கள்னு எடுத்துட்டோம்னா, தியாகராஜ சுவாமிகள், துக்காராம் பாபா, ஏகநாதர் சரித்திரம், மீராபாய், பக்த ராமதாசர், பத்ராச்சல ராமதாசர், இவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது பகவான் எப்படி தன் பக்தர்களுக்காக ஓடி வந்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அவரே சொல்றார், பகவானே சொல்றார், அகம் பக்த பராதீனகா. பகவானே சொல்றாராம், பக்திக்கு வசப்பட்டவன் நானு, என்னுடைய பக்தனுக்கு வசப்பட்டவன் நானு. அது ஸ்ரீராமாயணத்துல அழகா சொல்றார் ராமச்சந்திர பிரபு. லக்ஷ்மணர் சொல்றார், இந்த பரதன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே, இன்னும் எப்படி அவ அம்மா கொடுத்த ராஜ்யத்தை ஏத்துண்டுட்டானா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது, அப்போ ராமர் அவரை தடுத்து நிறுத்தி, லக்ஷ்மணரை தடுத்து நிறுத்தி சொல்றாராம்,
பரதஸ்ய கதாம் குரு. ஏன்பா இப்படி விருதாவா பேசிட்டு எதுக்கு இப்படி வேஸ்டா பேசிட்டு இருக்க? நீ பரதஸ்ய கதாம் குரு. என்னுடைய குழந்தையான பரதனுடைய கதையை நீ எடுத்து சொல்லுப்பா அப்படின்னு பரதனுடைய கதையை சொல்ல சொல்லி லக்ஷ்மணர் கிட்ட இருந்து கேட்கிறாராம் ராமச்சந்திர பிரபு. அப்படி பகவானே அனுபவிக்க கூடியது இந்த பக்தர்களுடைய சரித்திரம். அந்த பரதனுடைய வாக்கெல்லாம் கேட்டு, சரித்திரத்தை கேட்டு சந்தோஷப்பட்டாராம் ராமச்சந்திர பிரபு. எப்படி ஒரு அம்மாக்கு தான் தெரியும் இல்லையா? ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஒரு 3 மாச குழந்தை இருக்கு. அதுக்கு அம்மாக்கு குழந்தை மேல நிறைய பாசம் இருக்கு. ஆனா அந்த 3 மாச குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதான் கொடுக்க முடியும் இல்லையா? எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு இந்த குழந்தை மேல, என்னுடைய செல்லமே, என்னுடைய கண்ணுக்குட்டியே அப்படின்னு அதுக்கு இலையில போட்டு சாத்த பிசைஞ்சு ஊட்ட முடியுமோ? முடியாது. அதுக்கு அந்த தாய்ப்பால் அப்படிங்கறதுதான் அந்த 3 மாச குழந்தைக்கு கொடுக்க முடியும். அதே அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துடுத்து ஒரு 1.5 வயசு ஆறுது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவா? அம்மா நன்னா நெய் போட்டு பருப்பு சாத்த பிசைஞ்சு காக்கா குருவி எல்லாம் காமிச்சு அதுக்கு ஒரு வா சாத்த ஊட்டி விடுவா. இதே கொஞ்சம் இன்னும் நல்லா வளர்ந்துடுத்து அப்படின்னாக்கா இலை போட்டு நன்னா வடை பாயசத்தோட அந்த குழந்தைக்கு பிடிச்ச காய்கறிகளோட சாதம் போடுவா இல்லையா? இது அம்மா பண்ணக்கூடியது. நம்ம எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய அந்த பகவானும் அதேதான் பண்றாராம். எந்த பக்தனுக்கு எந்த காலத்துல எவ்வளவு கொடுத்தா எவ்வளவு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது பகவானுக்கு நன்னா தெரியும். ஏன்னா ரொம்ப பண்ணிட்டாலும் இந்த பக்தனால தாங்க முடியாது அப்படின்னுட்டு பகவானுக்கு தான் பகவான் அம்மா மாதிரி இருந்துட்டு எது நம்ம கேட்கிறோமோ, எது எந்த காலத்துல எவ்வளவு கொடுக்கணுமோ, எவ்வளவு அனுகிரகம் பண்ணணுமோ அத்தனை பண்ணிட்டு இருக்காராம் பகவான். அவரவர் பக்திக்கு தகுந்த அனுகிரகம் நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் கிடைச்சுட்டுதான் இருக்கு. இப்ப ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நேரவே பகவான் இருந்து அனுகிரகம் பண்ணினார். இப்ப கலியுகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா க்ஷேத்திரங்கள் தோறும் அர்ச்சாவதாரத்துல இருந்துட்டு பக்த பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அவரவர் பக்திக்கு ஏத்தா மாதிரி பகவானுடைய சாநித்தியத்தையும் நம்மளால உணர முடியறது அப்படிங்கிறதுதான் சத்தியம். இந்த பண்டரி கஷேத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பண்டரி கஷேத்திரத்துல போய் தரிசனம் பண்றதாகட்டும், அங்க கொஞ்ச நாளைக்கு இருந்து வாசம் பண்றதாகட்டும், அங்கேயே இருந்து நாம சங்கீர்த்தனம் பண்றதாகட்டும், இதெல்லாம் கோடி ஜென்ம புண்ணியத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு அழகா ஒரு பானுதாசர் அப்படின்னு ஒரு மகாத்மா, அந்த பண்டரிபுரத்திலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு மகாத்மா. அவர் அந்த மகாத்மா இந்த பண்டரிபுரத்துடைய ஒரு க்ஷேத்திர மகாத்மியத்தை எடுத்து எப்படி தன்யனா இருந்தாதான் இந்த பண்டரி க்ஷேத்திரத்துல எனக்கு ஒரு வாசத்தை கொடுத்தியே, எப்பேற்பட்டது இந்த க்ஷேத்திரம், தன்யனானேன் பிரபுவே அப்படின்னு ஒரு அழகான ஒரு அபங்கத்துல பாடுற. அது கேட்கலாம் நம்ம இப்போ. धन्य धन्य हे नगर धन्य धन्य हे नगर भूवैकुण्ठ पंढरपुर भूवैकुण्ठ पंढरपुर धन्य धन्य चंद्रभागा मध्ये पुंडलिका उभा मध्ये पुंडलिका उभा मध्ये पुंडलिका उभा धन्य धन्य वेणुनाथ धन्य धन्य वेणुनाथ क्रीडा करितो हे गोविंदा क्रीडा करितो हे गोविंदा धन्य पद्मालयाची पाली काही चारी वनमाली गाई चारी वनमाली गाई चारी वनमाली धन्य पंढरीचा वासा धन्य पंढरीचा वासा देवा गाये भानुदास देवा गाये भानुदास देवा गाये भानुदास धन्य धन्य हे नगर धन्य 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 हे नगर भूवैकुण्ठ पंढरपुर भूवैकुण्ठ पंढरपुर भूवैकुण्ठ पंढरपुर विठोबा राम कृष्ण हरी 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 विठोबा राम कृष्ण हरी. இப்படி அழகா சொல்றதுல இந்த பானுதாசர் அப்படிங்கிறவர் இந்த கீர்த்தனத்துல இந்த அவங்கத்துல சொல்றார், தன்ய தன்ய ஹேநகர, இந்த பண்டரிபுரம் இருக்கே அது பூ வைகுண்டம், இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு வைகுண்டம் தான் இந்த பண்டரிபுரம். அப்படி இந்த இந்த இடத்துல இந்த பண்டரிபுரத்துல ஓடக்கூடிய சந்திரபாகா அப்படிங்கிற நதி இருக்கே, அந்த நதியே அப்பேற்பட்ட தன்யமானது, அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அந்த சந்திரபாகா நதியில கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்நானம் அப்படிங்கிறது யார் இருக்கா அப்படின்னாக்கா புண்டலீகனுக்காக வந்திருக்கக்கூடிய அந்த பண்டரிநாதன் அந்த இடத்துல இருந்துட்டு
பக்தர்களை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரே, அப்பேற்பட்ட நகரம் இந்த பண்டரிபுரம் அப்படின்னு பாடுறார். இந்த பானுதாசர் தான் ஏகநாதருடைய கொள்ளு தாத்தா தான் இந்த பானுதாசர். இவருடைய சரித்திரம் ரொம்ப அழகான ஒரு சரித்திரம், ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திரம் கூட இந்த பானுதாசருடையது. ஏன்னா ஒரு சமயம் என்ன ஆகுது, பண்டரிநாதன் பண்டரிபுரத்தை விட்டு கிளம்பி போயிடுறார். அது எப்படி பண்டரிநாதன் பண்டரிபுரத்தை விட்டு போக முடியும் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு கோவில்லையும் அந்த 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 விக்கிரகம் அந்த மூர்த்திக்கு ஒரு சாநித்தியம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த சாநித்தியம் கிளம்பி போயிடுது. அந்த சாநித்தியம் போயிடுது அந்த ஊர்ல இருந்து. எப்படி அப்படி ஆச்சு அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அந்த கதை. என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாரத தேசத்துல அப்போ கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிறவருடைய ஒரு தம்பி ராமராயர் அப்படிங்கிறவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு, ராஜ்யம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அப்போ அந்த அந்த காலத்துலதான் இந்த பண்டரிபுரத்துல இருந்து கிளம்பிடுறார் பகவான். ஏன் அப்படின்னா, இந்த ராமராயர் ஒரு பெரிய ஒரு தேவி உபாசகர். அவர் அந்த கர்நாடகம், அந்த ஹம்பி தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம், அவர் தான் அங்கதான் இருக்கார், ராஜாவா இருக்கார். அப்போ ராமராயர் தேவி உபாசகர், தேவி பிரத்யக்ஷமா அவர் கூட பேசுவாளாம எவ்ரி டே அவருடைய பேசுவார். அப்போ நிறைய கோயில்கள்லாம் கட்டி பக்தியை வளர்த்துட்டு இருக்காரு இந்த ராமராயர், தேவி பக்தரா இருந்துட்டு இருக்கார். அப்போ என்ன ஆகுது, அந்த ராமராயருடைய அந்த ஹம்பி அந்த நகரத்துக்கு ஒரு பக்தர் வரார், பண்டரிபுரத்துல இருந்து ஒரு பக்தர் வரார் அந்த ஊருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருக்கார். அவர் மாட்டுக்கு ஒரு 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 மடத்துல உட்கார்ந்துட்டு, ஒரு சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த வந்திருக்கக்கூடிய பக்தர். அப்படியே பண்டரிபுரத்துடைய ஒரு ஒரு தியானத்துல, அந்த பண்டரிநாதனுடைய ஒரு தியானத்துல அப்படியே மக்னமாயி உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ ராமராயர் அந்த ராஜாக்கள நகர்வலம் வருவா இல்லையா, அப்படி நகர்வலம் வர இவர் புதுசா தெரியறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்தரை கூப்பிட்டு, அந்த மடத்துல இருக்கக்கூடிய பக்தரை கூப்பிட்டு, நீ யாருப்பா, எங்க இருந்து வந்திருக்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் அப்படியே அப்பையும் அந்த பண்டரிநாதனுடைய ஒரு மக்ன ஞான அந்த ஒரு இதுல முழுகி இருக்காரு. அவர் சமாதியிலேயே முழுகி இருக்கிறதா அவர் சொல்ற, நான் பண்டரிபுரத்துல இருந்து வரேன். அப்ப இந்த ராமராயர் கேக்குற, உங்க ஊர்ல என்ன விசேஷம்பா அப்படின்னு உடனே அவருக்கு எப்படின்னா, அப்போ அந்த பண்டரிபுரத்துல இருக்கக்கூடிய பண்டரிநாதன் ரகுமாயி தேவியோட கோவில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன கோவில், ரொம்ப எளிமையான கோவில், அந்த காலகட்டத்துல இருந்த கோவில். அப்போ ஆனா இந்த பக்தருக்கு என்ன ஆசைனா, தன்னுடைய சுவாமியா இருக்கக்கூடிய அந்த பண்டரிநாதனையும் அந்த ரகுமாயையும் ஒரு பெரிய கோவில்ல, அவ்வளவு பெரிய மணி மண்டபத்தோட இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல வச்சு பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள அவர் கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ அதே இதுல வேகத்துல அவர் பேசுறார், நான் பண்டரிபுரத்துல இருந்து வரேன், பூலோக வைகுண்டமாக்கும் எங்களுடைய பண்டரிபுரம், நிறைய திவ்ய ஆபரணங்கள் பீதாம்பரத்தோட சேவை சாதிச்சுட்டு இருக்கு எங்களோட தெய்வமான பண்டரிநாதன், நித்தியம் பேசக்கூடிய தெய்வம் அந்த பண்டரிநாதன். அப்போ எங்களுக்கு அந்த கோவிலே ரொம்ப பெரிய கோவிலாகும், அங்க புண்ணிய நதிகள் 7 சப்த நதிகள் புண்ணிய நதிகளும் இந்த பண்டரிநாதனுக்கு நித்தியம் அங்க சேவை பண்ணிட்டு இருக்கு. பிரம்ம ருத்ராதி தேவர்கள்லாம் துளசி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. பிரகலாதன், நாரதன், பராசரர், புண்டரீகன், வியாசர், அம்பரீஷர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாகவதாள்லாம் அங்க எங்க பண்டரிநாதனுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பா. ருக்மிணி, சத்யபாமா போன்ற மகிஷிகள்லாம் கூட அங்கதான் பண்டரிநாதனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அந்த கோவிலோ பெரிய தங்கத்தால இழைச்சிருக்க கோவில், அப்படியே மாணிக்கம், வைடூரியம், வைரத்தால இழைச்சிருக்கு அந்த கோவிலுடைய மாடங்கள்லாம். அப்படி இருக்கு, தங்கத்தால இருக்கு கோட்டை மதில்கள்லாம். கணபதியும் ஸ்கந்தனுமே அந்த இடத்துல துவாரபாலகர்களா இருக்கா. சாக்ஷா தேவியே அங்க நித்தியம் கோலம் போட்டு இருக்கா எங்களுடைய பண்டரிநாதனுடைய கோவில் வாசல்ல அப்படின்னு அடுக்கின்றே போறாரு இந்த பக்தர். ஏன்னா அப்படிதான் தன்னுடைய மனசுல பாத்துட்டு இருக்காரு அந்த பண்டரிநாதன் அந்த பக்தர். அப்போ ராமராயர் நிறுத்தி கேக்குற அந்த பக்தரை, என்னையா என்னமோ அளந்துட்டே போற அப்படின்னு உடனே இந்த இவர் இன்னும் அந்த மக்னத்திலேயே மக்னமா இருக்கார். இப்ப சொல்ற, நான் சொன்னது எல்லாமே சத்தியமாக்கும், உங்களுக்கு நான் சொன்னது அத்தனையுமே சத்தியம், உங்களுக்கு வேணும்னா நீங்களே எங்க ஊருக்கு பாருங்கோ அப்படின்னு இந்த பக்தர் சொல்லிடுற. இப்ப ராமராயர் கேட்கிற, உடனே கிளம்பியா, என்னுடைய தேர்லயே ஏறி போலாம், அது என்ன உன்னுடைய பண்டரிபுரம், அப்படி என்ன உன்னுடைய பண்டரிநாதன் ரொம்ப வசதி ஆயிட்ட, ஏன் தேவி உன்னுடைய கோவில் வாசல்ல கோலம் போடுறாளா, நானும் அதை பாக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டு தேர்ல ஏறி கிளம்பும் போது சொல்ற, நான் பாப்பேன், நீ சொன்னது ஏதாவது ஒண்ணு இல்ல அப்படின்னா கூட உன்னுடைய தலைய வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்ற. தேர்ல ஏத்திட்டார், கிளம்பி பண்டரிபுரத்தை நோக்கி அந்த தேர் நகர்ந்துட்டு போயின்னு இருக்கு. அப்பதான் இவருக்கு அந்த பிரஜையே வருது இந்த பக்தருக்கு. ஆஹா, நம்ம என்ன சொல்லிட்டோம், இப்போ இந்த நம்ம சொன்னதுல ஏதாவது ஒண்ணு உண்மை இல்லைன்னா கூட தலைய வாங்கிடுவேங்கிறார். நம்ம சொன்னது ஒண்ணுமே உண்மை இல்ல, நம்ம எல்லாம் நம்ம மனசுக்குள்ள கற்பனை பண்ணிட்டு இருந்ததுன்னா இப்ப சொல்லிட்டோம். இப்போ இந்த ராஜா கிட்ட நம்மளால மன்னிப்பு கூட கேட்க முடியாது. உடனே கண்ணை மூடினாண்டாம், பண்டரிநாதன் கிட்டே சரணம் அடைஞ்சிட்டு சொன்னார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்குமானால்
எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும், இல்லன்னா இந்த ராஜா எனக்கு தலைய வாங்கட்டும். ஏன்னா நானும் இப்படி சொல்லிட்டேன். அதனால பண்டரிநாதா நீயே பாத்துக்கோ, விட்டலா நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ராஜா அந்த ராமராயர் வந்து அந்த 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 பண்டரிபுரத்துக்குள்ள நுழையறார். அவருடைய கண்ணுக்கு மட்டும் அந்த பண்டரிநாதனுடைய கோவிலானது இந்த பக்தர் எப்படி விவரணம் பண்ணினாரோ அப்படியே தெரிஞ்சுதாம் அவருடைய கண்ல. அதே வைரம் வைடூரியம் இழைச்சிருக்கக்கூடிய தூண்கள், தங்க கோபுரங்கள், தங்க செவுரு அப்படியே இருக்கு. அதுல வந்து கணபதியும் ஸ்கந்தனும் துவாரபாலகர்களா நின்று இருக்கா. பிரகலாதர், நாரதர், புண்டரீகன் எல்லாரும் அங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. சாக்ஷா தேவியே அந்த இடத்துல கோலம் போட்டு இருக்காளாம். அப்போ இந்த பக்தன் கூட தேவி பேசுவா இல்லையா, தேவி சொல்றாளாம், இது என்னுடைய அண்ணாவுடைய கோவில்பா, அதனால நித்தியமே நான் இங்கதான் கோலம் போட வருவேன் அப்படின்னு அவர்கிட்டயே சொல்றாராம் ராமராயர்கிட்ட. இதெல்லாம் ராமராயருக்கு காதுலயும் விழறது, கண்ணிலையும் தெரியறது, அவருக்கு மட்டும். உடனே பார்த்தார், இப்பேற்பட்ட பகவானா இந்த பண்டரிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாராம். பாண்டுரங்கா, உன்னை தினமும் தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. கோவில் கர்ப்ப கிரகத்துல போய் நின்று சொல்ற ராமராயர். அப்பேற்பட்ட ராஜா அவர் சொல்ற, உன்னை தினமுமே எனக்கு தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னுடைய அந்த ராஜ்ய பாரத்துக்கு நடுவுல என்னால தினம் ஹம்பில இருந்து கிளம்பி பண்டரிபுரத்துக்கு வர்றது அப்படிங்கிறது முடியாது. அதனால நீ என்னோட கிளம்பி வந்துடும் அப்படின்னு கூப்பிட்ட உடனே பண்டரிநாதனும் சொன்னானா, உடனே நான் கிளம்பி வரேனே, உன்னோடய கிளம்பி வரேன். ஆனா ஒண்ணு, நீ என்னைக்கு என்னுடைய ஒரு பக்தனுக்கு நீ அபச்சாரம் பண்றையோ அன்னைக்கு நான் திரும்பி இந்த ஊருக்கே வந்துடுவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட கிளம்புறாரு பகவான். அப்போ ராமராயரும் சொன்னார், அதெல்லாம் நடக்காம நான் பார்த்துக்கிறேன், எந்த அபச்சாரமும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அப்போ அந்த ஹம்பில ரொம்ப ஆச்சரியமான ஒரு விட்டல் மந்திர் அந்த இடத்துல கட்டினார். நாளுக்கு நாள் பண்டரியில சாநித்தியம் குறைஞ்சுடுத்தும், ஹம்பியில அபிவிருத்தி ஆயிடுத்து. ஒரே நாம சங்கீர்த்தனம், பாகவதர்களுடைய கூட்டம் எல்லாம் அங்க அபிவிருத்தி ஆயிருக்கு. இந்த இடத்துல குறைஞ்சு கொடுத்தும். சோ பண்டரிபுரத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் கண்ணீர் விடுறா, ரொம்ப தாபப்படுறா, இங்க சாநித்தியம் குறைஞ்சு கொடுத்தேன்னு. அப்போ நம்ம இந்த பானுதாசர்னு பார்த்தோம் இல்லையா, அவர் எழுந்து சொல்றாராம், நான் போய் கூட்டிட்டு வரேன், நான் போய் விட்டலன்னு இந்த ஊருக்கு திரும்பி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இந்த விஜயநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வரார். அங்க வந்த உடனே அந்த கோவில நடக்கக்கூடிய வைபவங்கள் எல்லாம் பார்க்கிறாராம். பண்டரிநாதனை தரிசனம் பண்ணினார். அப்போ பானுதாசர் சொல்றார், ஹே பிரபு, நீ புண்டலீகனுக்காக தான் நீ அந்த பண்டரி கஷேத்திரத்துக்கே வந்த. நீ பண்டரி கஷேத்திரத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு நீ வந்து சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க கிளம்பி வந்துட்டியே. இந்த ராஜா கொடுக்கறக்கூடிய இந்த 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 மாதிரி பூஜைகள் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு விழாக்கள் ஆகட்டும், வைபவங்கள் ஆகட்டும், இது எதுவும் அந்த பண்டரியில இல்லையே, ரொம்ப எளிமையா இருக்கே, ரொம்ப ஏழையா இருக்கோமே அப்படிங்கறதுனால இந்த வைபவங்கள் எல்லாம் வேணும்ன்றதுக்காக வந்துட்டியா அப்படின்னு அந்த பண்டரிநாதனுடைய ஒரு கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்கார். அப்போ பகவானும் பார்த்தாராம். பகவானும் அந்த அர்ச்சாவதாரத்துல இருந்து பிரத்யட்சமாகி சொன்னார், நாம சங்கீர்த்தனம் தானேப்பா, அது பண்டரிபுரத்துல நடந்தா என்ன, ஹம்பியில நடந்தா என்ன, இங்கதான் நன்னா நடந்துட்டு இருக்கேன், நான் இங்கே இருக்கேனேப்பா, எங்க இருந்தா என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்ச நாள் இந்த கான்வர்சேஷன் பண்ணிட்டு என்ன பண்றாராம் பகவான், என்ன பண்ணினார், தன்னுடைய கழுத்துல இருக்கக்கூடிய நவரத்ன மாலை, அன்னைக்குதான் புதுசா சமர்ப்பணம் பண்ணிருக்கார் ராஜா, தன்னுடைய கழுத்துல இருக்கக்கூடிய நவரத்ன மாலையை எடுத்து இந்த பானுதாசருடைய கழுத்துல போட்டுட்டார் பகவான். அப்ப கூட பானுதாசர் கேட்கிறார், எனக்கு துளசி மாலையே போதும், எனக்கு இந்த நவரத்ன மாலை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. உடனே சாம போட்டுக்கோ, நான் சொல்றது கேளு அப்படின்னு பண்டரிநாதன் என்ன பண்ணார், அந்த நவரத்ன மாலையை கழுத்துல போட்டுட்டு திரும்பி அர்ச்சாவதாரமாவே மறுபடியும் ஆயிட்டார். இந்த பானுதாசர் என்ன பண்ணார், அங்க இருந்து கிளம்பி ஒரு சத்திரத்துல வந்து அன்னைக்கு ராத்திரி பொழுது அங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திரத்துல தங்கி இருக்கார். சோ பொழுது விடிஞ்ச உடனே அந்த பண்டாக்கள் எல்லாம் வந்து கோவில திறப்பா இல்லையா, சுப்பிரபாதம் பாடி கோவில திறந்த உடனே பார்த்தா பண்டரிநாதனுக்கு முன்னாடி நாள் சாத்தி இருக்கக்கூடிய அந்த நவரத்ன மாலை கழுத்துல காணும். உடனே எல்லா இடத்துலயும் நாலா பக்கமும் ஓடுறா, அலையறா, தேடுறா. எல்லா இடத்துலயும் ராஜா கிட்ட போய் சொல்றாளாம், இந்த மாதிரி யாரோ ஒரே ஒரு பக்தர் தான் புதுசா வந்தார் நேத்திக்கு, அவருக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாலையை காணும் அப்படின்னு. ராஜா, நீங்க முதல்ல போய் அந்த ஆளை தேடுங்கோ அப்படின்னு தேடிண்டே வரா. இந்த சத்திரத்துல இந்த பானுதாசர் உட்கார்ந்துட்டு இருக்க, வந்தார், பிடிச்சுட்டா, பகவான் போட்டு நவரத்ன மாலை நீதான் திருடிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சுன்னு வந்து நேர எந்த விசாரணையும் பண்ணல, கொண்டு வந்து அவரை வந்து அந்த ஜெயில போட்டுட்டா. ஏன்னா பாண்டுரங்கனே வந்தான், பிரத்யட்சமானா, எனக்கு இந்த மாலையை கொடுத்தான் அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல. ஆனா பானுதாசனும் ஒன்னும் சொல்லல, அந்த ஜெயில போட்டுட்டா. அப்போ அன்னைக்கு ராத்திரி அந்த பாண்டுரங்கன் அந்த ராமராயருடைய கனவுல வந்தாராம். வந்துட்டும், ராஜா நான் பண்டரிபுரம் கிளம்புறேன். ராஜாவுக்கு ஒரே பதறி போயிடுத்து. என்ன பாண்டுரங்கா, என்ன வச்சு, என்ன விட்டலாம், என்னத்துக்காக நீ இங்க இருந்து கிளம்புறேன்னு, நீ என்னுடைய பாகவதனுக்கு நீ அபச்சாரம் பட்டுட்ட. அந்த பானுதாசன் அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா, அப்பேற்பட்ட ஒரு பாகவதன், அவனை பிடிச்சு நீ என்னன்னு விசாரிக்காம நீ அவனை காராகிரகத்துல தள்ளிட்ட.
நான் கிளம்புறேன் அப்படின்னு தன்னுடைய பேர்லயும் தப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அவரும் நீங்க கிளம்புங்கோ, நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாராம். பகவானும் கிளம்பி கூட்டின்னு வந்துட்டார். பகவானை கூட்டிட்டு பானுதாசர் இங்க பண்டரிபுரத்துக்கு திரும்பி வந்துட்டார். அப்படி அந்த பண்டரிபுரத்தை விட்டு கிளம்பி போன பாண்டுரங்கனை திருப்பி கூட்டிட்டு வந்தவர் இந்த பானுதாசர். அவருடைய வம்சத்துல வந்தவர் தான் ஏகநாதர் அப்படின்னாக்கா அப்பேற்பட்ட பக்தி இருந்ததுல ஆச்சரியம் இல்லை இல்லையா? அப்பேற்பட்ட பக்தி இருந்தது அவருக்கு பாண்டுரங்கன் கிட்ட. சோ இந்த பானுதாசருடைய புத்திரன் பேரு சக்கரபாணி. அந்த சக்கரபாணியுடைய புத்திரன் பேரு சூரிய நாராயணன். அந்த சூரிய நாராயணனுடைய புத்திரன் தான் இந்த ஏகநாதர். எல்லாமே குலதெய்வமே பாண்டுரங்கனா இருக்கிறதுனால எல்லாரும் அந்த பாண்டுரங்கன் கிட்ட பக்தியோட இருக்கலாம். ஏகநாதருக்கு 12 வயசு வரை எல்லா சாஸ்திரங்களையும் நல்லா படிச்சார். அவருக்கு என்ன ஆசைனா ஒரு உத்தமமான ஒரு குருவை போய் ஆசிரயிச்சு குருகுல வாசம் பண்ணி கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாம் அவருக்கு. அப்போ ஒரு 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 எப்பயுமே ஒரு குருவுடைய ஒரு அனுகிரகம் இருந்தாதான் ஒரு மனிதனே பூர்ணன் ஆவான் இல்லையா? குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ணக பிரசாந்தையே அப்படின்னு பகவானே சொல்றார். ஒரு குருவுடைய அனுகிரகத்தாலதான் ஒரு மனிதன் பூர்ணத்துவமே அடையறான் அப்படின்னு. அப்போ பிரம்மானுபூதி அடைஞ்ச ஒரு குருவை சரணாகதி பண்ணணும் அப்படின்னு ஏகநாதருக்கு ரொம்ப ஆசையா இருந்துதான். ஒரு உத்தம குருவை எப்படி அடையிறது, எப்படி இருப்பார் அந்த குரு அப்படின்னாக்கா, குருவை நம்ம தேடிட்டு போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஏமாந்து போயிடும். ஏன்னா பகவான் நம்ம அதை விட்டுட்டு பகவான பக்தியோட பிடிச்சுட்டோம், பகவானை தேடினோம் அப்படின்னா அந்த பக்தி பண்ணினோமானால் ஒரு சத்குருவை நம்ம கிட்ட பகவானே அனுப்பி வைக்கிறாராம். பகவானுடைய கிருபையால அந்த குரு நம்ம கிட்ட சேர பகவான் தான் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும், யாருக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த பக்தன் கிட்ட முதல்ல அந்த பக்தனுடைய பக்தி ஸ்ரத்தையானதா அப்படி இருந்ததுனாக்கா அந்த பகவானே பார்த்து ஒரு குருவை அந்த அந்த பக்தனோட சேர்த்து வைக்கிறாராம். ஒரு குருவை நம்மையும் அந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளையும் ஒரு சத் பாத்திரமாக்கி அந்த பகவானுடைய சரணத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் ஒரு உத்தமமான குரு. இந்த குரு எப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு அழகான கீர்த்தனத்துல ஸ்ரீ அண்ணா சொல்றா. ஹரிச்சரண தியான பராயணம் ஸ்ரித ஜனதாபத்ரய சம்ஹரணம் ஆனந்த பாஷ்ப பூரித நேத்ரம் அத்புத ரூபம் புலகாங்கித காத்ரம் ஸ்ரீ குருமேவ சதா பாவயே ஹிருதயே. குரு எப்படி இருப்பார் அப்படின்னா உத்தம குரு ஸ்ரீஹரி சரண தியான பாராயணம், எப்பயுமே அந்த ஹரியுடைய சரணத்தையே தியானம் பண்ணிட்டு இருப்பாராம். தாபத்ரய சம்ஹரணம், யாருடைய ஒரு சந்நிதிக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய சகல விதமான தாபங்களும் போறதோ அவர்தான் உத்தமமான குரு அப்படின்னு இந்த இடத்துல அழகா சொல்றார். அவர்களுடைய அந்த உத்தமமான குருவுடைய கண்கள்ல எப்பொழுதும் பகவானை நினைச்சு ஆனந்த பாஷ்பம் பெருகின்றே இருக்குமாம். அப்பேற்பட்டவர் தான் உத்தமமான ஒரு குருன்னு சொல்றார். பாகவதாமிருத ரசிகம் சுமூகம் பவபயவஞ்சன சரிதம் லலிதம் ஸ்ரீஹரி கீர்த்தன சதுரம் சுஸ்வரம் ஸ்ரீபதயுக கிருத நர்த்தனம் சுகுணம் ஸ்ரீ குருமேவ சதா பாவயே ஹிருதயே. இந்த குரு எப்படி இருப்பார் அப்படின்னா நம்ம குருவை பாக்குறதுக்காக தரிசனம் பண்றதுக்காக போறோம் அப்படின்னா பாகவதாமிருத ரசிகம் சுமுகம், எப்பயுமே எத்தனை முறை சொன்னாலும் எத்தனை முறை படிச்சாலும் அழுக்காம அந்த பாகவதத்தை படிச்சுட்டே இருப்பாராம். அப்படி பாகவதம் சொல்லிட்டே இருப்பார், பாகவதம் படிச்சுட்டே இருப்பாராம் சத்குரு. அதே மாதிரி நாம கீர்த்தனம் சுஸ்வரம், ஸ்ரீஹரி கீர்த்தன சதுரம் சுஸ்வரம், சுஸ்வரம் ஒரு மிருதுவான ஒரு குரல்ல எப்போதும் அவனுடைய வாக்குல அந்த நாமம் பகவானுடைய நாமம் அப்படியே சுஸ்வரமா லலிதமா போயிட்டே இருக்குமாம். லலிதமான குரல்ல பகவானுடைய குரல்ல ஒரு ஒரு குணங்களை பாடிண்டு அழகா நர்த்தனம் பண்ணிட்டே இருப்பாராம். प्रतिपदं हा कृष्ण कृष्णेति गायन्तं प्रसन्नमोकं भक्तहृदि निवसन्तं कृष्ण प्रेमरस वितरणशीलं कृतार्थ जनगणमङ्गलमूलं श्री गुरुमेव सदा भावये हृदये. என்ன பண்ணுவாராம் குரு? பிரதிபதம் ஹா கிருஷ்ணா கிருஷ்ணேதி காயந்தம், எப்போதும் ஒரு ஒரு வார்த்தையிலையும் கிருஷ்ணா 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 அப்படின்னு அந்த பகவானுடைய ஒரு ஒரு நாமத்தையே சொல்லிட்டு இருப்பாராம்.
அப்படி பிரசன்ன முகத்தோட இருப்பாராம் அப்பேற்பட்ட ஒரு குரு. சரி, அவரை எப்படி அவர் வந்து பக்தர்களுக்கு என்ன கொடுப்பார் அப்பேற்பட்ட குரு அப்படின்னா, கிருஷ்ண பிரேம ரச விதரண சீலம். அந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கறத ஒரு அன்போட ஊட்டி விட்டுடுவாராம் அப்பேற்பட்ட ஒரு சத்குரு. அப்பேற்பட்ட ஒரு சத்குரு எப்படி கிடைப்பார்னா, பாக்கியம் பல கோடி பல ஜென்மாக்கள்ல நம்ம பாக்கியம் பண்ணியிருந்தாதான் அப்பேற்பட்ட குரு கிடைப்பார் அப்படின்னு ஒரு அழகான கீர்த்தனத்துல ஒரு குருவுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கும், ஒரு சத்குருவுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கும்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இந்த கீர்த்தனத்துல ரொம்ப அழகா சொல்றார். அப்போ அந்த குரு அந்த மாதிரி அந்த குருநாதர் அப்படிங்கிறவர் தான் நம்ம சம்சாரத்துல இருக்கக்கூடிய அந்த வியாதி, சம்சார வியாதியே போக்கக்கூடியவர். கபீர்தாசர் ஒரு தன்னுடைய தோஹால் அழகா சொல்றார், ஒரு கால் பகவானும் குருவும் நேர பிரத்யட்சமா வந்து நின்றாக்கா நான் முதல்ல குருவுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப வந்து பகவான் அப்படின்னாக்கா உனக்கு ஞானம் இருக்கா, பக்தி இருக்கா, வைராக்கியம் இருக்கா, நீ சத்தியத்தை பேசுறியா, இதுல ஏதாவது ஒண்ணு தர்மத்துல நிக்கிறியா, இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணினாதான் பகவானுடைய பிரீத்தியை நம்ம சம்பாதிச்சுக்க முடியுமா. ஆனா குரு அப்படிங்கிறவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, ஞானம் இல்ல, பக்தி இல்ல, வைராக்கியம் இல்ல, சத்தியம் இல்ல, ஒரு ஹானஸ்டி இல்ல, ஆர்ஜவம் இல்ல, எதுவுமே இல்ல, மனசு முழுக்க அழுக்கா இருக்கு. ஆனாலும் நான் ஒரு குருவுடைய சரணத்துல போய் விழுந்துட்டேன் அப்படின்னா, குருநாதர் வந்து அந்த அழுக்கு எதையுமே பாக்குறது இல்லையாம், நம்மள அப்படியே வாரி அணைச்சுக்கிறாராம். எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தை அதுக்கு வந்து மலமூத்திரம் விசர்ஜனம் பண்ணினா கூட அதுக்கு தெரியாது இல்லையா, அந்த மலமூத்திரத்தை எல்லாம் கிளீன் பண்ணி விடுறா இல்லையா அம்மா, அந்த மாதிரி நம்ம மனசுல இருக்கக்கூடிய அத்தனை அழுக்கு எத்தனை அழுக்கோட போனாலும் அந்த குருநாதர் ஒரு அம்மாவா நம்மள வாரி அணைச்சுக்கிறாராம். நம்மள ஸ்புடம் போட்டு அப்படி அழகா கிளீன் ஆக்கி அந்த பகவானுடைய கையில ஒப்படைக்கிறாராம். அப்பேற்பட்டவர் தான் ஒரு சத்குரு. அப்பேற்பட்ட ஒரு குருவை அடையணும் அப்படின்னு ஏகநாதர் ஆசைப்பட்டார். அப்போ அவருக்கு யார அடையணும்னு தெரியல. அப்ப பாண்டுரங்கனையே பிரார்த்தனை பண்ணிக்கிறார், ஒரு குருவை காமி அப்படின்னு. உடனே பாண்டுரங்கனும் அவருடைய சொப்னத்துல வந்து சொல்ற, ஜனார்தன சுவாமின்னு ஒருத்தர் இருக்க, அவரை போய் நீ ஆசிரியிச்சுக்கோ அப்படின்னு. உடனே 12 வயசுக்கு அந்த ஜனார்தன சுவாமி கிட்ட வந்து சேர்ந்தார். சோ 12 வருஷம் அந்த இடத்துல குரு சேவை பண்ணிட்டு குருகுலத்துல இருக்க. அப்போ அங்க சில பேர்லாம் வந்து சாஸ்திரத்தை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா, சில பேர்கள்லாம் வந்து யோகாபியாசம் பண்றதுக்காக வந்திருக்கா, சிலர் மந்திர உபதேசம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அவர்கள் தேர்ச்சி அடைஞ்ச உடனே அந்த அந்த மடத்தை விட்டு அந்த குருகுலத்தை விட்டு கிளம்பி போயின்னு இருக்கா. அப்போ ஏகநாதருக்கு மட்டும் எதுவுமே சொல்லி தரலையாம். அவர் மாட்டுக்கு ஆசிரம வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கார். ஆசிரமத்துக்கு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது, அதை கிளீன் பண்றது, புஷ்பம் பறிச்சு வந்து வைக்கிறது, பால் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எடுபடி வேலைன்னு சொல்றோம், அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. 12 வருஷம் உழைக்கிறார். ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, ஒரு ஒரு ராத்திரி 12 மணி வரைக்கும் ஆயிடுத்து, ஏகநாதர் தூங்கவே இல்லை. அன்னையோட வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். பாக்கறச்சே பார்த்தா ஒரு ரூபாய் அந்த கணக்குல குறையறது. அடடா, இந்த 1 ரூபாய் எங்க கணக்குல வரலையே அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி வரைக்கும் அந்த கணக்கை உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, அதுவும் ஒரு குரு சேவையாம், அதுவும் ஒரு குரு சேவை. இது நம்ம குருநாதருடைய சொத்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, குருநாதருடைய அந்த 1 ரூபாய் கூட எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னுட்டு அந்த கணக்கை அப்படியே அந்த எண்ணெய் விளக்க வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காராம். அப்போ 12:45 இருக்கும். ஒரு சத்தம் போடுறார் ஏகநாதர். இப்ப ஜனார்தன சுவாமிக்கு முழிப்பு வந்துடுது. என்னடா குழந்தை, ஏண்டா இப்படி கத்துற அப்படின்னு. உடனே கண்டுபிடிச்சிட்டேன் குருநாதா, அந்த 1 ரூபாய் எங்க போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏண்டாப்பா, இந்த 1 ரூபாய்க்காப்பா இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ முழிச்சுட்டு இருக்க? குருநாதா, நான் என்னுடைய கைங்கரியத்தை எந்த குறையும் இல்லாம நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியுடைய கணக்கை முடிச்சு வச்சுட்டு போய் படுத்துட்டு கொஞ்சம் விசிராந்தி பண்றதுக்காக போனாராம். அப்ப ஜனார்தன சுவாமிக்கு அதோட தூக்கம் போயிடுத்து. பார்த்தாரு, இப்பேற்பட்ட குழந்தைக்கு நம்ம என்னத்தை கொடுக்க முடியும், இந்த குழந்தைக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தாராம் ஜனார்தன சுவாமி. பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு அவருடைய இஷ்ட தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தா, ஜனார்தன சுவாமிக்கு தத்தாத்திரேயர் தான் இஷ்ட தெய்வம். சோ இந்த குழந்தைக்கு நாளைக்கு தத்தாத்திரேயருடைய ஒரு தரிசனத்தை பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டார். போய் தன்னுடைய தத்தாத்திரேயருடைய சன்னிதியில பிரார்த்தனை பண்ணிட்டார், இந்த குழந்தைக்கு நீ எப்படியாவது இன்னைக்கு தரிசனம் கொடு அப்படின்னு. பகவானும் சரின்னு சொல்லிட்டார். அப்போ கோதாவரிக்கு போயிருக்காரு ஏகநாதர். போயிட்டு அன்னைக்கு ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு கோதாவரியில இருந்து தண்ணி எடுத்துட்டு ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு திரும்பி வர. அப்போ அங்க பார்த்தாக்கா தத்தாத்திரேயர் நின்னுட்டு இருக்காரு அந்த இடத்துல. தத்தாத்திரேயர் ஒரு ஔதும்ப மரத்துக்கு கீழே அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கார். தத்தாத்திரேயர் நின்னுட்டு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. ஏகநாதர் ஓடி வந்தார். வந்துட்டு அந்த மரத்தையும் சுத்தி அந்த பகவானையும் சுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டார். மறுபடியும் தண்ணி குடத்தை எடுத்துட்டார், மரத்துக்கு திரும்பி வந்துட்டார். ஜனார்தன சுவாமியோட குருகுலத்துக்கு திரும்பி வந்துட்டார். வந்துட்டு இங்கேயோ ஜனார்தன சுவாமி வந்து குறுக்கையும் நடுக்கையும் நடந்துட்டு இருக்கார். தத்தாத்திரேயர் வந்தாரா, தரிசனம் கொடுத்தாரா, இந்த குழந்தை என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா பகவத் தரிசனம் கிடைச்சா மூச்சை ஆயிடுவா, இந்த குழந்தை எங்கன்னா மயக்கம் கீக்கம் போட்டு விழுந்துடுத்தா என்ன ஆச்சோ தெரியலையே, நம்ம தான் போய் கூட்டின்னு வரணுமா, இப்படின்லாம் மனசுல என்னமோலாம் ஓடின்னு இருக்கு ஜனார்தன சுவாமிக்கு. ஆனா ஏகநாதர் விடுவிடுன்னு தண்ணி குடத்தை எடுத்துன்னு வந்தார். உள்ள போனார், தண்ணி குடத்தை வச்சார், அடுப்பை மூட்டினார், பால் காய்ச்ச ஆரம்பிச்சுட்டார்.
ஜனார்தன சுவாமிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த குழந்தைக்கு சுவாமி தரிசனம் கொடுத்தாரா என்னன்னு தெரியலையே, இப்படி எல்லாம் சாதாரணமா வந்து வேலையெல்லாம் பார்க்க முடியாதே, பகவத் தரிசனம் ஆயிருந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடினார். ஓடி போய் இந்த குழந்தை கிட்ட கேட்டார், என்னப்பா குழந்தை, நீ ஏதாவது வழியில வரும்போது ஏதாவது பாத்தியா? உடனே ஏகநாதர் சொன்னார், ஆமா சுவாமி, உங்களுடைய இஷ்ட தெய்வமா இருக்கக்கூடிய அந்த தத்தாத்திரேயர்னு சொல்வேளே, அந்த தத்தாத்திரேயர் வந்து எனக்கு ஔதும்ப மரத்துக்கு கீழே தரிசனம் கொடுத்தார். என்னடாப்பா குழந்தை, பகவத் தரிசனம் அப்படிங்கிறது எத்தனை ஒரு பெரிய விஷயம். அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டார். இப்படி சொல்றியேப்பா குழந்தை, அதையும் தரிசனமும் பண்ணிட்டு வந்து மறுபடியும் பால் காய்ச்சறதுக்கு ஆரம்பிச்சுட்டு, என்னதான்ப்பா நீ, உனக்கு உனக்கு பகவத் தரிசனம் கிடைச்சுதானே எனக்கு தெரியலையே அப்படின்னு உடனே அவர் ஏகநாதர் சொன்னாராம், குருநாதா, நீங்களே பிரத்யக்ஷ தெய்வமா எனக்கு நேரம் நிற்கும் போது நான் எதுக்காக இன்னொரு தெய்வத்தை தேடிட்டு போகணும்? குருநாதர் அழகா சொல்லுவார், என்னது நீ குருநாதா நீங்களே தெய்வம் அப்படின்னு வந்து என் கால்ல விழறா, அப்புறம் வந்து குருநாதா எனக்கு கிருஷ்ண தரிசனம் பண்ணி வைங்கோ, எனக்கு பகவானுடைய தரிசனம் பண்ணி வைங்கோன்னு கேக்குறா. இது எப்படி ஒரு ஒரு கான்ட்ராடிக்டரியா இருக்கு இல்லையா? குருநாதர் தான் தெய்வம் அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த குருநாதரை தாண்டி ஒரு தெய்வ தரிசனம் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாமே, நான் கேட்கவே இல்லையே அப்படின்னாராம் ஏகநாதர். அப்பேற்பட்ட ஒரு குரு பக்திக்கு ஒரு திலகமா, ஒரு எபிடமியா இருந்தவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது சந்த் ஏகநாதர் தான். அவருடைய சரித்திரத்துலதான் அப்பேற்பட்ட ஒரு குரு பக்தியை நம்ம பாக்குறோம். அப்போ அழகா ஒரு கீர்த்தனத்துல பாடுறார், குருநாதரே மாதா, குருநாதரே பிதா, குருநாதரே தெய்வம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கீர்த்தனம் பாடுறாரு, ஒரு அபங்கம் பாடுறாரு அந்த இடத்துல. குரு மாதா குரு பிதா குரு அமுஜி குல தேவதா, குரு மாதா குரு பிதா குரு அமுஜி குல தேவதா, तोर बड़का सांगडे गुरु रक्षी मागे पुढे, गुरु रक्षी मागे पुढे, गुरु आमुची कुलदेवता, गुरु माता गुरु पिता गुरु आमुची कुलदेवता, काय वाचा वडा गुरु चरणी चार्पण, गुरु चरणी चार्पण, गुरु आमुची कुलदेवता, गुरु माता गुरु पिता गुरु आमुची कुलदेवता, एका जनार्दनी चरण गुरु एक जनार्दन, एका जनार्दनी शरण गुरु एक जनार्दन, गुरु एक जनार्दन, गुरु आमुची कुलदेवता, गुरु माता गुरु पिता गुरु आमुची कुलदेवता, गुरु आमुची कुलदेवता. இப்படி குருவே மாதாவாகவும் பிதாவாகவும் தெய்வமாகவும் ஜனார்தன சுவாமியாவே குருவே இருக்கும் போது, நீங்களே பிரத்யக்ஷ தெய்வமா இருக்கும் போது எனக்கு பகவத் தரிசனம் ஒரு பெரிய விஷயமா தெரியலையே குருநாதா அப்படின்னு உடனே அப்படி வந்து சந்தோஷப்பட்டாராம் குரு. நீ 12 வருஷம் இங்க நிறைய நீ உன் தாய் தகப்பனாரெல்லாம் விட்டுட்டும் இங்க இருந்து நீ எனக்கு சேவை பண்ணிட்டப்பா, இப்ப போரும், நான் சொல்றேன், நீ போய் கிரகஸ்தாசிரமத்துல இரு அப்படின்னு சொன்ன உடனே அதையும் சிறமேற்கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்டுட்டார். திரும்பி தன்னுடைய கிரகத்துக்கு திரும்பி வந்தாராம். அப்போ தாயார், ஏகநாதருடைய தாயாருக்கு பரம சந்தோஷம், மறுபடியும் வந்துட்டான் குழந்தை அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். அப்பா ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். எங்க குழந்தை போனேன், 12 வருஷமா காணுமே அப்படின்னு உடனே, 12 வருஷமா நான் ஜனார்தன சுவாமிக்கு சேவை பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, இப்போ கிரகஸ்தாசிரமத்துல இருக்க சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்கார் அப்படின்னு உடனே அவருக்கும் நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாராம் ஏகநாதருக்கு. அத அழகா சொல்றார், प्रतिष्ठानपुरे कश्चित् एकनाथ इति श्रुतः आसीत् वेदान्त तत्त्वज्ञो ब्राह्मणो वैष्णवोत्तमः, गृहस्थो धनवान् नित्यं सज्जन आराधन प्रियः பிரசாந்த ஹிருதயோ யோகி நாம கீர்த்தன தத்பரஹ. கிரகஸ்தோ, அவர் வந்து அவருடைய பரம்பரையா அவருக்கு சொத்துகளும் நிறைய இருக்கு, அதனால தனவானாவும் இருக்கார். அதே மாதிரி கிரகஸ்தாசிரமத்துல சஜ்ஜன ஆராதன பிரியக, எப்பயுமே பாகவதர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அவர்களுக்கு ஆராதனம் பண்ணி, பகவத் ஆராதனம் பண்ணி அப்படி அழகா தன்னுடைய சத்சங்கத்துல இருந்தாராம் அவர். பிரசாந்த ஹிருதயோ யோகி இல்லையா, அவர் வந்து பிரசாந்த ஹிருதயத்தோட இருக்கக்கூடியவர், ஒரு யோகீஸ்வரரா இருக்கார். நாம கீர்த்தன தத்பரக, சதா சர்வ காலமும் பாண்டுரங்களுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாராம்.
சதாச்சாரேன சம்யுக்தோ விட்டலே திருட பக்திமான் விரக்தோ விஜிதாத்மா ச நித்யோத்சவகரோ ஹரேஹே. சதாச்சாரம், எப்போதும் நல்ல வர்ச்சூஸ் அப்படின்னு சொல்றோட நல்ல குணங்களோட திருடமான பக்தி பண்ணிட்டு விரக்தரா இருந்தாராம். விஜிதாத்மா, தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சவரா இருந்தாராம். நித்தியோத்சவங்கள் அந்த தன்னுடைய கிரகத்திலேயே ஒரு அழகான பாண்டுரங்கன் ரகுமாயி வச்சுட்டு நித்தியோத்சவங்கள் பண்ணிட்டு நித்தியமே கோதாவரி ஸ்நானம் பண்ணிட்டு மடி உடுத்திட்டு சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு கிரகத்துல இருக்கக்கூடிய பாண்டுரங்கனுக்கு ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு கிரந்தங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணுவாராம். அவருடைய மனைவியும் அந்த பூஜா கிரகங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி அவருக்கு வேண்டிய அந்த பிரபோதனத்துக்கு வேண்டிய பால் எல்லாம் காய்ச்சி வச்சு அவளுக்கு கோலம் இட்டு அழகா கோலம் எல்லாம் போட்டு அழகா தண்ணி பூக்கள் எல்லாம் சேகரிச்சு கொண்டு வந்து வச்சுட்டு அவருக்காக பூஜைக்காக எல்லா ஆராதனைக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி வைப்பாராம். அழகழகான அபங்கங்கள் எல்லாம் பாடி அழகா பூஜை பண்ணுவாராம். ஒரு அபங்கத்துல பாடுறார், எப்படி பாண்டுரங்கனே வேதங்களுடைய சாரமாகவும் உபனிஷத்துகளுடைய சாரமாகவும் சாஸ்திரங்களுடைய சாரமாகவும் அந்த பாண்டுரங்கனே இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் அந்த பக்தர்களை பரிபாலனம் பண்றதுக்காக செங்கல் மேல நின்னுண்டு இந்த பண்டரிபுரத்துல அப்பேற்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கீர்த்தனம் ஒரு அபங்கத்துல பாடுறார் ஏகநாதர். वेदाचे सार निगमाचे माहेर वेदाचे सार निगमाचे माहेर तोहा परात्पर उभा विटे तोहा परात्पर उभा विटे शास्त्राचे निजगर पूर्णाचे निज सार शास्त्राचे निज घर पूर्णाचे निज सार तोहा विश्वंभर उभा विटे तोहा विश्वंभर उभा विटे कालाचे तो काळ भक्ताच्या प्रतिपाल तोहा दीनदयाळ उभा विटे तोहा दीनदयाळ उभा विटे एका जनार्दनी शोभे दिनमणि एका जनार्दनी शोभे दिनमणि भक्त भाग्यदनी पंढरिये भक्त भाग्यदनी पंढरिये वेदांचे सार निगमाचे माहेर वेदांचे सार निगमाचे माहेर तोहा परात्पर उभा विटे तोहा परात्पर उभा विटे. அழகான அபங்கங்கள்லாம் தானே எழுதி அழகா அந்த பகவானுக்கு பூமாலை பாமாலை ரெண்டாலையும் நித்தியமே ஆராதனை பண்ணிட்டு இருப்பாராம். பண்ணி முடிச்சுட்டு அதிதிக்கெல்லாம் அன்னம் இட்டுட்டு இவர்களும் சாப்பிட்டு இருக்காளாம். அப்போ மத்தியானத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மகாராஷ்டிரா பாஷையிலேயே மராட்டியிலேயே அந்த சாஸ்திரங்களுக்கு கமெண்டரிஸ் எல்லாம் எழுதுறதுலாம் இருக்கு இல்லையா, அந்த கமெண்டரிஸ் எல்லாம் எழுதி பொதுஜனங்கள் புரிஞ்சுக்க கூடிய ஒரு அழகான விதத்துல எழுதுவாராம். அப்போ சாயங்காலம் ஆன உடனே ஸ்நானம் பண்ணிட்டு மறுபடியும் விடிய விடிய அந்த பாகவதர்களோட திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். அப்புறமா டோலோத்சவங்கள் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விசிராந்தி எடுத்துப்பாராம். இப்படிதான் அவர் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்காரு அந்த ஏகநாதர். அப்ப பரம்பரை சொத்து இருக்கு அப்படின்றதுனால அதை பாத்துக்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் நியமிச்சுட்டு பாண்டுரங்கன் கிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்கார். பகவத் குணங்கள் எழுதுவார். ஏகநாத ராமாயணம் ஏகநாத பாகவதம் அந்த ஏகாதச ஸ்கந்தத்துக்கு பெரிய விரிவுரை எழுதியிருக்கார் அந்த மராட்டி பாஷையில நாம பாகவதம் அப்படின்னு, அப்போ நாத பாகவதம் அப்படின்னு. அப்போ நிறைய அபங்கங்களும் நிறைய பாடியிருக்கார். அவர் பாடாத விஷயங்களே கிடையாது. குரு மகிமை ஆகட்டும், நாம மகிமை, சத்சங்க மகிமை, துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம், எல்லா சரித்திரங்களையும் தன்னுடைய அபங்கங்கள்ல பாடியிருக்கார். பிரசாந்த ஹிருதயோ யோகி அப்படின்னா பிரசாந்தமான ஹிருதயம், அவருடைய பக்கத்து அப்படி பிரசாந்தமான ஒரு ஹிருதயத்தோட இருந்திருக்கார் அவர். அவருடைய அதுக்கு ஒரு சம்பவம் என்னன்னா, அவருடைய கிரகத்துக்கு வீட்டுக்கு பக்கத்துல அந்த நெய்பர்னு சொல்றோம் இல்லையா, அந்த அவர் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இவர் மேல கொஞ்சம் பொறாமை. ஏன்னா இவர் அந்த அபங்கங்கள்லாம் பாடி ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்காரு அப்படின்னுட்டு அவருக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அப்போ அவர் இவர் எழுதுறதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு அந்த மாதிரி அவர் பழிச்சுட்டே இருக்கார் அவர். அப்போ என்ன ஆறுது, ஒரு நாளைக்கு நாத பாகவதம் எழுதின்னு இருக்கார்.
11வது ஸ்கந்தத்துல உத்தவருக்கும் பகவானுக்கும் நடக்கக்கூடிய அந்த உத்தவ கீதை அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும். அந்த உத்தவ கீதை அதை எழுதிட்டு இருக்காரு மராட்டி பாஷையில. எழுதிட்டு இருக்கும்போது அந்த உத்தவருக்கும் கண்ணனுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அதை எழுதச்சேவே அப்படியே சமாதி நிலைமை சமாதி சித்திச்சு கொடுத்தவருக்கு மூர்ச்சையாயி கீழே விழுந்துட்டார். அப்படியே கையில வந்து அந்த எழுத்தாணி அந்த எழுதுகோல் எல்லாமே இருக்கு, அப்படியே கீழே விழுந்துட்டார். அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணார், அந்த இடத்துக்கு வர வந்து பார்த்தா இவர் கீழே விழுந்து கிடக்குற அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படிச்சாராம். அந்த அந்த நாத பாகவதத்துடைய அந்த பார்ட் அந்த அந்த பர்டிகுலர் பார்ட் படிச்ச உடனே அவருக்கு தெரியறது எப்பேற்பட்ட பக்தி இவருக்கு, எப்பேற்பட்ட பிரேம பக்தி பண்ணக்கூடியவர் இந்த ஏகநாதர், எப்பேற்பட்ட பாண்டித்யம் உடையவர், எப்பேற்பட்ட ஒரு ஹியூமிலிட்டியோட இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது புரிஞ்சுதாம் அப்பதான் அவருக்கு. அப்போ உடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணினாராம். ஆனா முன்னாடி நிந்தனை பண்றச்சேவும் ஏகநாதர் அதனாலையும் டிஸ்டர்ப் ஆகல. இப்போ கொண்டாடி அவர் காலில் விழுந்து சிஷ்யரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போதும் அப்பையும் அவர் வந்து அதுக்காகவும் ஹாய் ஊயின்னு குதிக்கலையாம். அதனாலதான் பிரசாந்த ஹிருதயோ யோகி, எதையுமே அந்த சுகம் துக்கம் அது எல்லாத்தையும் லாபம் ஜெயம் எல்லாத்தையுமே சமமா பார்க்கக்கூடியவரா இருந்திருக்காரு அந்த ஏகநாதர் அப்படிங்கிற அந்த யோகீஸ்வரர். அப்போ ஒரு அபங்கத்துல அழகா எழுதுறார், பக்தி எப்படி உண்டாகும் அப்படின்னு ஒரு அபங்கத்துல எழுதும் போது சொல்றார், பகவானுடைய சரித்திரங்களை சதா சர்வ காலமும் கேட்கறது பாடுறது, அதே மாதிரி மனசு வாக்கு உடம்பு இது மூணுமே அலைண்டா இருக்கணும். எது நம்மளுடைய மனசு சிந்திக்கிறதோ அததான் நம்மளுடைய வாக்கு பேசணும், எது வாக்கு பேசுறதோ அதையேதான் செயல் பண்ணணும் அப்படின்னு அந்த மனசு வாக்கு காயம் எது எல்லாமே ஒன்னா இருக்கணும். அதே மாதிரி பக்தி ஞானம் வைராக்கியம் இது இல்லாம இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டியில நம்ம சகவாசமே வச்சுக்க கூடாது. அதே மாதிரி எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அளந்து பேசணும். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சங்கத்துல நம்ம போய் மாட்டிக்காம இருக்கணும். ஆத்மஸ்துதியோ பரநிந்தையோ பண்ணாம இருக்கணும். பகவானுடைய முகோல்லாசத்துக்காகவே பாடுறது நாம சங்கீர்த்தனம் பண்றது நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே அந்த பகவானுடைய ஒரு முகோல்லாசத்துக்காகவே பண்ணணும் அப்படின்னு அப்படி இருந்தாதான் பக்தி ஏற்படும் அப்படின்னு எழுதுறாரு ஒரு அபங்கத்துல. அப்படித்தான் தானும் இருந்து காட்டினர். அப்பேற்பட்ட ஒரு சத்சங்கத்தை அமைச்சுட்டு தன்னுடைய வேலைகளை தானே பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, அவர் உட்காந்து பாகவதம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு 12 வயசு குழந்தை, ஒரு பிரம்மச்சாரி குழந்தை அங்க வருது. அது வந்த உடனே அங்க பார்த்தாக்கா தன்னை தானே சொல்லிக்கிறது, நான் வந்து ஆஷ்வலாயனம் அப்படிங்கிற அந்த சூத்திரத்தை சேர்ந்தவன், ரிக்வேத சாக்காத்தியாயி, நான் வந்து கர்க கோத்திரம், இந்த மாதிரி உங்ககிட்ட அத்தியாயனம் பண்றதுக்காக வந்திருக்கேன், என்ன சிஷ்யனா ஏத்துக்கணும். நம்மே மாதா பிதா செய்வ, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, அதனால எனக்கு பந்துக்களும் யாரும் கிடையாது, நீங்க தான் என்ன சிஷ்யனா ஏத்துக்கணும். அதனால நான் வந்து வாசஸ்தானம் துவாரகாமே நாம்னா கிருஷ்ணோஸ்மி பண்டித, என்னுடைய பேர் கிருஷ்ணன், நான் துவாரகையில இருந்து வந்திருக்கேன், என்ன சிஷ்யனா ஏத்துக்கோங்க அப்படின்னு. இந்த ஏகநாதருக்கும் குழந்தைகள் கிடையாது. அதனால அந்த குழந்தை அந்த கிருஷ்ணனையே அந்த கண்டியா கிருஷ்ணனையே தன்னுடைய பிள்ளையா ஏத்துண்டார், சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். இவரும் டெய்லி ஏகநாதருடைய அந்த ஏகநாதருக்கு எல்லா பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு நேர கோதாவரிக்கு போகும்போதும் ஏகநாதர் எழுதியிருக்கக்கூடிய அபங்கங்களையே பாடிண்டு அவர் பின்னாடியே போவாராம். அவருக்கு வேண்டிய குருநாதர் ஏகநாதருடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் தோச்சு போடுவார். இப்படி அந்த கண்டியா கிருஷ்ணன் அவருக்கு வேண்டிய எல்லா சேவைகளும் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்க. அப்போ ஏகநாதர் வந்து அந்த இது ஏகநாதர் ஒரு சத்சங்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னா குரு மாதாவா இருக்கக்கூடிய ஏகநாதருடைய மனைவிக்கு வேண்டிய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுவார். இப்படி 12 வருஷம் அந்த இடத்துல எப்படி ஏகநாதர் ஜனார்தன சுவாமிக்கு 12 வருஷம் குரு சேவை பண்ணினாரோ அதே மாதிரி இந்த கண்டியா கிருஷ்ணனும் 12 வருஷம் இந்த ஏகநாதருக்கு சேவை பண்ணிட்டு அந்த இடத்துலயே இருக்கான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, ஏகநாதருடைய ஆத்துல கிரகத்துல ஒரு ஸ்ரார்த்தம் வருது. அப்போ நெய்ல வந்து நிறைய அப்பம் நிறைய பக்ஷணங்கள்லாம் பண்ணிருக்கா. அப்ப 2 பேர் தெருவுல நடந்து போறவா என்ன பண்றா, ஆஹா இவர் வீட்டுல நிறைய பக்ஷணங்கள்லாம் பண்ணிருக்கா, ரொம்ப வாசனையா இருக்கே அப்படின்னு, நமக்கும் வயிறு பசி கிள்றது, இவர் நிறைய பக்ஷணம் பண்றாளே அப்படின்னு பேசிட்டே போறா. அது ஏகநாதருடைய காதுல விழுந்துடுத்தோம். எப்பயுமே சொல்வா இல்லையா, அதாவது பகவானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதமாகட்டும் ஒரு நெய்வேத்தியமாகட்டும் எதையுமே நம்ம முகர்ந்து பார்க்க கூடாது. முகர்ந்து பார்த்தாலே அது வந்து இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ் இல்லையா, அது நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ண முடியாது. அப்போ இது பித்ரு காரியம் வேற. அப்படி இருக்கும்போது இந்த இவா 2 பேரும் முகர்ந்து பார்த்துட்டா இனிமே இதை நம்ம சமர்ப்பணம் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்துட்டோம். அவ 2 பேரையே கூப்பிட்டு ஏகநாதர் வந்து நீங்க பசியோட இருக்கே நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அதை ஃபுல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இதை அந்த கிராமத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்துட்டா ரொம்ப கோவம் வந்துடுத்து. அந்த பண்டிதர்களுக்கு எல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுத்து. உன்னுடைய கிரகத்துல வந்து நாங்க சார்தம் பண்ணி வைக்க மாட்டோம், நீ எப்படி வந்து ரோட்ல போற ஒருத்தருக்கு நீ எப்படி எடுத்து கொடுக்கலாம், அதனால நாங்க உங்க ஆத்துல வந்து சார்தம் பண்ண மாட்டோம் அப்படின்னு உடனே அவளுக்கு போயிட்டு ஆவாளாம். அப்போ கண்டியா கிருஷ்ணன் வந்துட்டு ஏகநாதர் கிட்ட, அவங்க குருநாதா உங்களுடைய பெருமை என்ன மகிமை என்ன அப்படிங்கிறது இவாளுக்கெல்லாம் தெரியல, நீங்களே ஒரு கூர்ச்சத்தை போட்டு நீங்களே சார்தம் பண்ணிடுங்கோ அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணினார், அந்த கூர்ச்சத்தை போட்டு விஷ்ணுவை வரிச்ச உடனே அந்த இடத்துல பிரத்யட்சமா பாண்டுரங்கனே வந்துட்டார்.
பாண்டுரங்கனே வந்தாச்சுன்னா பித்ரு தேவதைகள் எல்லாரும், வைஷ்ணவ தேவர்கள் எல்லாருமே வந்துட்டா அன்னைக்கு வேத கோஷத்தோட அன்னைக்கு ஸ்ரார்த்தம் நடந்து முடிஞ்சுடுத்து. அப்ப வெளியில இருக்கிறவாளுக்கெல்லாம் வேத கோஷம் கேட்கறது யாருமே போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் இவாத்துல எப்படி வேத கோஷம் கேட்கறது? ஒருவேளை ஏகநாதரே பல குரல்ல சொல்றார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு விட்டுட்டா. ஆனாலும் அடுத்த வருஷம்னு ஒண்ணு வரும், அப்ப மறுபடியும் சாரதம் வரும் இல்லையா? அதுக்குள்ள சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகநாதர் போய் அந்த பண்டிதாள் கிட்டலாம், நீங்க என்ன பிராயசித்தம் சொல்றேனோ நான் பண்றேன் அப்படின்னு உடனே கன்யாகிருஷ்ணனுக்கு இதுல வந்து கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. நீங்க எப்பேற்பட்டவர், நீங்க போய் இவர்கள் கிட்ட போய் கெஞ்சின்னு இருக்கேளே அப்படின்னு உடனே, உனக்கு எதுவும் தெரியாது சும்மா இரு, இவர்கள் தான் வந்து நமக்கு சாரதம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு உடனே அவளும் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறா. நீ கோதானம் பண்ணு, நீ பூதானம் பண்ணு, நீ தங்கத்தை தானம் பண்ணு, இப்படி எல்லாத்தையும் தானம் பண்றதுக்கான ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறா. அப்போ ஏகநாதரும் பார்த்தார், எல்லாத்தையும் பண்றதுக்கு தானும் தயாராயிட்டார். இந்த எல்லாரும் எல்லா தானங்களும் பண்றதுக்கு ஆரம்பிக்கும் போது கன்யாகிருஷ்ணன் வந்து சொல்றாராம், உங்களுடைய மகிமை தெரியாம இவளாம் தான் பண்றானா, நீங்களும் போய் தானம் கொடுக்குறேன்னு கிளம்புறேடே அப்படின்னு உடனே ஊர்ல இருக்கிறவானா அந்த கன்யாகிருஷ்ணனை திட்டுறா. என்ன அப்படின்னாக்கா, ஏன் அவரே பிராயச்சித்தம் பண்றேன் அப்படின்னு வரும்போது நீ யாரா குழந்தை, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நீ கிளம்பி போ அப்படின்னு உடனே அவரும் கன்யாகிருஷ்ணனும் மனசு வருத்தப்பட்டு நின்று இருக்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு குஷ்ட ரோகி அந்த இடத்துல லெப்ரசி பேஷண்ட் சொல்ற லெப்ரசிக்காரோட அங்க வர, அவருடைய கை கால்லாம் அப்படியே அழுகி சொட்டின்னு இருக்கு, பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. அவர் வந்துட்டு வந்து இந்த பிரதிஷ்டானபுரத்துல ஏகநாதருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே வராராம் அந்த குஷ்ட ரோகி. வந்த உடனே கன்யாகிருஷ்ணன் வந்து ஒரு மத்த பண்டித ஆளாமும் இருக்கா இல்லையா, உனக்கு எதுக்குப்பா அவருடைய ஆத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் அவரால எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், அவர்தான் என்னுடைய இந்த வியாதியை போக்க முடியும் அப்படின்னு உடனே பண்டிதாள்லாம் சொன்னா, நாங்களாம் எவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கோம், நாங்க போக்கி வைக்கிறோம், இங்க வா அப்படின்னு உடனே அந்த குஷ்டரோகி சொன்னாராம், நான் திரையம்பகேஸ்வரருடைய கஷேத்திரத்துல இருந்து வரேன், சாட்சாத் திரையம்பகேஸ்வரரே என்னுடைய சொப்னத்துல வந்து இந்த வியாதிக்கு குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா ஏகநாதனுக்கு தான் இருக்கு, அந்த ஏகநாதருடைய பாத தீர்த்தத்தை போய் சாப்பிடுன்னு என்ன சொல்லி அனுப்பியிருக்கா, அதனால நான் ஏகநாதரை பார்க்கணும் அப்படின்னு கன்யாகிருஷ்ணனுக்கு சந்தோஷம் தாங்கல. நான் கூட்டிட்டு போறேன், என்னுடைய குருநாதர் தான் ஏகநாதர் அப்படின்ட்டு கூட்டின்னு வர. ஆனா ஏகநாதர் பாதர் கன்யாகிருஷ்ணன், சிச்சி என்ன பண்ற நீனு, என்னுடைய பாதமாவது தீர்த்தமாவது அதை எடுத்து சாப்பிடறதாவது தள்ளி போ சொல்லு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது, போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லு அப்படின்னு உடனே அப்போ கன்யாகிருஷ்ணன் சொல்ற, சாக்ஷா சிவபெருமானே சொல்லி அனுப்பியிருக்கார், நீங்க இத வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு உடனே என்ன பண்ணாரா, ஏகநாதரும் ரொம்ப 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 ரிலக்டண்டா அதுக்கு ஒத்துக்கிறார். ஒத்துண்ட உடனே அந்த குஷ்டரோகி தானே வந்து அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த பாத தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே அவருடைய அந்த ரோகமானது எப்படி தவிச்சுட்டு இருந்தாரோ அந்த ரோகமானது அப்படியே குணமாகி அவர் ரொம்ப அழகாயிட்டாராம் அந்த இடத்துல. அப்போதான் அங்க இருக்கிற வாளுக்கெல்லாம் ஏகநாதருடைய ஒரு மகிமையே அந்த இடத்துலதான் புரியுது. இன்னொரு சமயம் என்ன ஆகுது, இப்படி அந்த குழந்தை அந்த கன்யாகிருஷ்ணன் அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிராமணர் அவர் வந்து எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போய் பகவத் தரிசனம் பண்ணிட்டு வர, அவர் பரம பாகவதா இருக்கிறதுனால ஒரு க்ஷேத்திரத்திலையும் பகவானுடைய சாநித்தியம் அவருக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப இந்த துவாரகையுடைய க்ஷேத்திரத்துக்கு வரும்போது அந்த துவாரகாதீஷருடைய சந்நிதியில சாநித்தியம் குறைஞ்சிருக்கிறத பாக்குறார். அப்போ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ற, எப்பயுமே நீ என்னோட பேசுவியே ஒரு க்ஷேத்திரத்திலையும், இந்த க்ஷேத்திரத்துல நீ என்னோட பேசவே இல்லையே, துவாரகாதீஷா நீ இல்லையா இந்த இடத்துல அப்படின்னு போது துவாரகாதீஷன் சொன்னாராம், அகம் பக்த பராதீனஹ பிரதிஷ்டானே புரே வசன் ஏகநாதஸ்ய பக்தஸ்ய கைங்கர்யம் ஹி கரோமி ச. நான் பிரதிஷ்டானபுரத்துல ஏகநாதருக்கு சேவை பண்ணிட்டு அங்க கைங்கரியம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கேன், நீ எதுக்கு வெறுமன வேஸ்டா உன்னுடைய டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு க்ஷேத்திரமா போயிட்டு இருக்க, பிரதிஷ்டானபுரத்துக்கு போய் ஏகநாதரை தரிசனம் பண்ணு அப்படின்னு ஸ்வப்னத்திலேயே வந்து துவாரகாதீஷனே சொன்ன உடனே ஓடி வரார். இந்த ஏகநாதர் இந்த பிரதிஷ்டானபுரம் எங்க இருக்கு, ஏகநாதர் எங்க அப்படின்னு தேடிட்டு ஓடி வராராம். இவர் வந்த உடனே இந்த இடத்துல அவர்தான் அப்பதான் பாக்குறார், அந்த இடத்துலதான் நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், ஏகநாதர் கிட்டதான் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. சோ பகவானை தரிசனம் பண்றதுக்காக ஓடி வரார். ஏகநாதருடைய கிரகம் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டே வர. அப்ப வந்த உடனே ஏகநாதர் அந்த இடத்துல கிரகத்துல பாகவதம் படிச்சுன்னு உட்காந்துருக்க. வந்த உடனே அந்த பிராமணர் கேக்குற, உங்க ஆத்துல ஒரு 12 வயசுல ஒரு குழந்தை ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கு, இங்க வேலை பண்ணிட்டு இருக்கானா உங்க சிஷ்யனா அப்படின்னு உடனே ஏகநாதர் சொல்றாரு, ஆமா கன்யாகிருஷ்ணன் ஒரு குழந்தை இருக்கு, அது இப்ப கோதாவரிக்கு போய் இது தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்கான், இப்ப வந்துடுவான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு உடனே இந்த பிராமணரும் வெயிட் பண்றார். அதுக்குள்ள கன்யாகிருஷ்ணனும் தண்ணி எடுத்துன்னு வர்றார் கோதாவரியில. பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுத்து இந்த பிராமணன் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு அப்படியே கண்ணால தன்னுடைய கண்களாலேயே அந்த பிராமணனுக்கும் ஏகநாதருக்கும் ஒரு கட்டாட்சம் பண்ணினார். உள்ள போனார், தண்ணி குடத்தை வச்சா அங்கிருந்து அந்தர்தானம் ஆயிட்டார் பகவான். அப்போதான் அந்த பிராமணர் வந்து இந்த ஏகநாதர் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் துவாரகைக்கு போனேன், பகவானே இங்க வந்து உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னான், அதனால அந்த பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு உங்களையும் தரிசனம் பண்ண வந்தேன் அப்படின்னு உடனே ஏகநாதர் இறங்கி ஓடுறாரு கிரகத்துக்குள்ள கன்யாகிருஷ்ணனை பாக்குறதுக்கு. பார்த்தா குடத்துல தண்ணி இருக்கே தவிர கண்ணனை காணும். அந்த இடத்துல அழறார், புலம்புறார்.
நீ போய் என்னுடைய காலை அமுக்கி விட்டு உன்னுடைய பூஜைக்கு நீயே பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அப்படி ஒரு சேவை 12 வருஷம் பண்ணியே கோந்தே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணீர் விட்டு அழறாராம். அப்போ அந்த பிராமணருக்கும் இவருடைய மகிமை என்னன்னு புரியறது. என்ன உங்களோட சிஷ்யனா ஏத்துக்கோங்கோ, இனிமே இந்த கைங்கரியத்தெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு உடனே அந்த பிராமணரே தன்னுடைய சிஷ்யனா ஏத்துண்டாராம். அப்போ அந்த இடத்துல ஒரு சமயம் என்ன ஆகுது, அந்த பிரதிஷ்டானபுரத்துல இருந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து அங்கிருந்து ஒரு யாத்திரைக்காக கிளம்புறான். இந்த காசி யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, காசி, மதுரா, பிரயாகை அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறாளாம். ஒரு நிறைய பேர் கிளம்புறா, ஏகநாதரும் கிளம்புறா. அப்பெல்லாம் என்ன அப்படின்னாக்கா அங்க இருந்து கங்கா ஜலத்தை எடுத்துட்டு வருவா இல்லையா, கங்கா ஜலத்தை எடுத்துட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சமாராதனை பண்ணி ஆத்துல இருக்கக்கூடிய பந்துக்கள் மித்திரர்கள் எல்லாருக்கும் இந்த கங்கா ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா இல்லையா. அப்படி அந்த கங்கா ஜலத்தை கொடுக்கறதுக்கு அது வரைக்கும் சேகரிச்சுட்டு அதை சேமிச்சுட்டு வருவா. அப்ப ஏகநாதரும் தன்னுடைய பையில மத்த யாத்திரைகள் எல்லாரும் அந்த கங்கா ஜலத்தை எடுத்துட்டு வரா. அப்ப வரும்போது ஒரே அந்த டெசர்ட் போர்ஷன், டெசர்ட் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப வெயிலா இருக்கு, ஒரே மணல் பிரதேசமா இருக்கு, துளி கூட தண்ணி அப்படிங்கறதே இல்ல, வெயிலோ சுட்டு எரிக்கிறது, எல்லாருக்கும் தாகம், தொண்டை வறண்டு போறது, நடக்கவே முடியல. அப்படி வந்து எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த 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 இடத்துல வந்து வழியில வந்து என்ன பார்த்தா ஒரு கழுதை கீழே விழுந்து கிடக்கு, தாகத்தால சுருண்டு கீழே விழுந்து கிடக்கு. அப்போ அதுக்கு ஒரு வாய் தண்ணி கொடுத்தா அது உயிர் பிழைச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கு. அப்ப ஏகநாதர் பார்த்தார், ஜீவ காருண்யம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாச்சே அப்படின்னு மத்த யாத்திரிகர்கள் எல்லாம் பார்த்து சொன்னார், நம்ம கிட்டதான் இவ்வளவு கங்கா ஜலம் இருக்கே, அந்த கழுதைக்கு கொடுத்து அந்த கழுதையுடைய உயிரை காப்பாத்தலாமே அப்படின்னு உடனே அந்த அந்த மீதி இருக்கக்கூடியவர்கள் சொல்ற, கங்கா ஜலத்தை இந்த கழுதைக்கு கொடுக்கறதா, இத நம்ம வந்து பண்டரிநாதனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருக்கோம், உனக்கு எப்படி இதை கொடுக்கணும்னு தோணித்து உனக்கு அப்படின்னு உடனே அது வந்து ஒரு ஜீவனும் பண்ணிருக்கக்கூடிய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரிதான் அதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது ஏற்படுறது. இந்த கழுதை வந்து போன ஜென்மத்துல யாருக்கு தண்ணி கொடுக்காம தவிக்க விடுதோ தெரியல, அதனாலதான் இப்ப இதை அனுபவிச்சுட்டு இருக்கு, நீ கிளம்பலாம், நம்ம போலாம் வா அப்படின்னு உடனே அப்ப ஏகநாதர் பார்த்தார். உடனே தன்னுடைய அந்த பேக், அந்த பையில இருந்து எடுத்தாராம், இந்த ஜீவனை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும். ஏன்னா அவர் சொல்றார், நீங்க வந்து இத ஒரு கழுதையா பாக்குறேன், அது பூர்வ ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய மனசுல தெரியறது, ஆனா என்னுடைய மனசுல என்ன தெரியறது அப்படின்னா, எனக்கு இது கழுதையா தெரியல, இதுவே பாண்டுரங்களுடைய ஒரு ஸ்வரூபமா தான் எனக்கு தெரியறது. அப்படி இருக்கும்போது அங்க பண்ண வேண்டிய பாண்டுரங்களுடைய அபிஷேகத்தை நான் இங்கேயே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையில இருக்கக்கூடிய அந்த கங்கா ஜலத்தை அந்த கழுதைக்கு கொடுக்கறதுக்காக எடுத்தார். அதுக்குள்ள மத்தவாள்லாம் பார்த்தா இந்த கழுதை வந்து ஒருவேளை எழுதுக்கல அப்படின்னாக்கா இவர் நம்மளுடைய தீர்த்தத்தெல்லாமும் வாங்கி கொடுத்துடுவார் இந்த கழுதை கிட்ட, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீதி யாத்திரிகர்கள் எல்லாம் கிளம்பி போயிடுறா. ஏகநாதர் பார்த்தார், தன்னுடைய பையில இருந்து அந்த கங்கா ஜலத்தை எடுத்தார், அந்த கழுதையோட உடம்புல தடவி விட்டுட்டு அதுக்கு வாயில 2 சொட்டு தண்ணி விட்ட உடனே அதுக்கு ஆனந்தம் தாங்க முடியல, அதுக்கு அப்படியே உயிர் திரும்பி வந்தா மாதிரி இருக்கு அந்த கழுதைக்கு. அந்த இடத்துல பார்த்தாக்கா கழுதை இல்லையாம், அந்த இடத்துல பட்டு பீதாம்பரத்தோட மகர குண்டலத்தோட அழகா தலையில இருக்கக்கூடிய மயில் பீலியோட பட்டு பீதாம்பரத்தோட அப்படியே மகர குண்டலம் காட்சி தரானாம். அந்த இடத்துல இடுப்புல கைய வச்சுட்டு பண்டரிநாதன் அந்த கழுதை இருக்கக்கூடிய இடத்துல அப்படி அத வந்து அப்படி அந்த ஜீவ காருண்யத்தோட அந்த கழுதைக்கும் அந்த கங்காஜலத்தை கொடுக்கணும் அப்படின்னு தோணித்து இல்லையா ஏகநாதருக்கு. அப்பேற்பட்ட பாகவதனுக்கு தானே பகவான் தரிசனம் கொடுப்பார். அந்த இடத்துல அழகா பிரத்யட்சமா தரிசனம் கொடுத்தார். ஏகநாதர் உடனே கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாராம். பண்ணிட்ட உடனே ஏகநாதர் பகவானும் சொன்னானாம், நீ வந்து எந்த ரூபத்திலையும் பகவான பார்க்கக்கூடிய ஒருத்தன் தான் பிரம்ம ஞானி, அப்பேற்பட்ட பிரம்ம ஞானியா நீ இருக்கேப்பா, நீ பத்திரமா ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதங்கள் எல்லாம் பண்ணி பகவான் அனுப்பி வச்சாராம். இவரும் திரும்பி தன்னுடைய பிரதிஷ்டானபுரத்துக்கு ஊருக்கு திரும்பி வந்தார். சமாராதனை பண்ணி தன்னுடைய கங்காஜலம் தான் தீர்ந்து போயிடுதே, சமாராதனை பண்ணிட்டு தன்னுடைய கண்ணீராலேயே பகவத் தரிசனம் கிடைச்சிருக்கு இல்லையா, எப்பேற்பட்ட பாண்டுரங்கன் வந்து தரிசனம் கொடுத்திருக்கான் அப்படின்ட்டு கண்ணீராலேயே அந்த பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வச்சாராம். அப்பேற்பட்ட ஒரு ஜீவ காருண்யத்தோட இருந்தவர் அந்த ஏகநாதர். இப்பேற்பட்ட சமதரிசனம் உடையவர் ஏகநாதர். அவருடைய மனசுல காமம், குரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுக்குகள் அப்படிங்கிறது துளி கூட கிடையவே கிடையாது. எப்போதும் பிரசாந்த ஹிருதயத்தோட இருக்கக்கூடியவர். இவருடைய சாந்த ஸ்வரூபம் ரூபம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பிரசித்தம். இப்ப எப்படி ஹரிச்சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டா அவன் சத்தியத்தையே பேசினான் அப்படிங்கிறது உலக பிரசித்தியா இருக்கோ, அப்படி ஏகநாதர் அப்படின்னாலே பொறுமை அப்படிங்கிறது, ஏகநாதர்னாலே பொறுமைனாலே ஏகநாதர் அப்படிங்கிறது உலக பிரசித்தியா இருக்காம். அப்போ அந்த ஊர்ல வந்து ஒரு மடம் இருக்கு அந்த பிரதிஷ்டானபுரத்துல. அங்க சில வேலை வெட்டியே இல்லாத இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, டெய்லி அங்க வந்து ஒரு 4-5 பேரா உட்காந்து அந்த இடத்துல அந்த சூதாட்டம் ஆடுறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பண்ணுவாளாம். அப்போ அந்த கூட்டத்துல ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, ஒரு 2 பேருக்கு நடுவுல ஒரு சண்டை வந்துடுறது.
அப்போ நீ ஏன்டா இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு ஒருத்தன் கேட்ட உடனே இன்னொருத்தன் சொல்றான், நான் கோவமே படாம இருக்கிறதுக்கு நான் என்ன ஏகநாதரா அப்படின்னு உடனே இன்னொருத்தன் கேட்கிறான், அது என்னடா ஏகநாதருக்கு என்ன கோவமே வராதா அப்படின்னு உடனே முதல்ல பேசினவன் சொல்றானா, வந்து சூரிய சந்திரர்கள் கூட திசை மாறி போனாலும் போகலாம், சப்த சாகரமும் வறண்டு போனாலும் போகலாம், ஸ்வர்க்கம் நரகமாகலாம், நரகம் ஸ்வர்க்கம் ஆகலாம், ஆனா ஏகநாதருக்கு மட்டும் கோவமே வராது அப்படின்னு உடனே இந்த ரெண்டாவதா இருக்கக்கூடியவன் சொன்னானா, அது எப்படி கோவம் வராம இருக்கக்கூடியவன் ஒரு மனுஷனா இருக்க முடியும்? அவனுக்கு நான் கோவத்தை உண்டு பண்ணி காட்டுறேன், நம்ம பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராளாம். உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அது பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா. மறுநாள் என்ன பண்ணா, இந்த துஷ்டன் என்ன பண்ணினா, வாய் நிறைய வெத்தலையை போட்டு நன்னா கொதப்பின்னுட்டு ஒரு பெரிய மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டான். இந்த ஏகநாதர் எந்த வழியா கோதாவரிக்கு ஸ்நானம் பண்றதுக்காக போவாரோ அந்த இடத்துல ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டான். ஏகநாதரும் கோதாவரியில ஸ்நானம் பண்ணிட்டு அழகா மடி வஸ்திரம் எல்லாம் உடுத்திட்டு திரும்பி வர, இவன் மேல அந்த மரத்து மேல உட்காந்து அங்க இருந்து அந்த வெத்தலை போட்டுட்டு அதை அவர் ஏகநாதர் மேல துப்புறான். இப்ப சாதாரணமா இருக்கிறவாள்னா என்ன பண்ணுவா, உடனே மேல நிமிந்து பாப்பா, சரமாரியா அவனை திட்டுவா, சாபமே கூட கொடுப்பா இல்லையா? ஆனா இந்த ஏகநாதர் திரும்பி கூட பாக்கல, யாரு இந்த மாதிரி பண்ணினாலும் மேல நிமிந்து கூட பாக்கலையாம். உடனே கோதாவரிக்கு போனார், மறுபடியும் ஸ்நானம் பண்ணினார், திருப்பி வந்தார். இவன் மறுபடியும் மேல இருந்து உட்கார்ந்து இருக்கிறவன் மறுபடியும் துப்புறான். இப்படியே நடக்கிறது. மத்தியானம் வரைக்கும் இவர் ஸ்நானம் பண்ண போறார், திரும்பி வர்றாரு, அவன் துப்புறான், மறுபடியும் ஸ்நானம் பண்ண போறார். நிமிந்து கூட பாக்கல ஏகநாதர். இவனுக்கு வாய் வலிச்சு போயிடுத்து, இவன் கிட்ட இருந்த வெத்தலையெல்லாம் தீந்து போயிடுத்து. ஏகநாதருக்கு அழுக்கவே இல்ல, அவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டே இருக்க. உடனே என்ன பண்ணினானா, இவன் மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்தான். எப்படி சுவாமி உங்களுக்கு கோபமே வரல, நீங்க கோபமே படாம எப்படி ஒரு துளி கூட கோபம் வராம இருக்கே, நீங்க எப்படிதான் கோபப்படாம இருக்கேள் அப்படின்னு உடனே அழகா ஏகநாதர் சொன்னாராம், கண்டூஷோச்சிஷ்ட தோஷோ மே நூனம் ஸ்நானேன நஷ்யதி கிந்து மே குரோத தோஷஸ்ய சுத்தி ஹேதுர்ன வித்யதே. நீ துப்பற இல்லையாப்பா, அந்த துப்புறது வந்து ஸ்நானம் பண்ணினா அந்த ஸ்நானம் பண்றதோட அந்த அசுத்தமானது விலகி போயிடும். பகவான ஆராதனம் பண்றதுக்காக நான் போயின்னு இருக்கேன். பகவத் ஆராதனத்துக்கு ரொம்ப முக்கியம் உள்ளயும் சுத்தியா இருக்கணும். அந்த அந்தரங்க சுத்தியும் தேவை, வெளியில இருக்கக்கூடிய சுத்தியும் தேவை. இப்போ நீ துப்புறதுனால நான் போய் ஸ்நானம் பண்ணினா வெளியில சுத்தி ஆயிடும். ஆனா நீ துப்பினியே நான் உன் மேல கோபப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னுடைய மனசு அழுக்காயிடும். அப்ப அந்த மனசுடைய அழுக்க நான் எப்படி சுத்தி பண்ணிப்பேன்? அது முடியாது இல்லையா? அதனாலதான் நான் கோவப்படாம நான் பொறுமையா இருக்கேன். அது மட்டும் இல்ல, உனக்கே இந்த மாதிரி உனக்கு என்ன கோபப்படுத்தணும் அப்படிங்கறதுலயே உனக்கு ஒரு திருடமான ஒரு அதுல நீ வந்து ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கும்போது, கோபப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் அதுல நான் ஏன் ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்க மாட்டேன் இல்லையா? அதனால அந்த குணத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய மனசு அழுக்காயிடுச்சுன்னா என்னால பாண்டுரங்கனுக்கு நான் பூஜை பண்ண முடியாது. வெளி சுத்தி உள் சுத்தி ரெண்டுமே முக்கியமாச்சே அப்படின்னோடனே கால்ல சாஷ்டாங்கமா விழுந்தானாம் அந்த பக்தன். அவன் பக்தனா மாறிட்டான். அப்போ அவன் கால்ல விழுந்தான், ஏகநாதருடைய கால்ல விழுந்துட்டும், நானும் இனிமே கோபமே படமாட்டேன் சுவாமி, எப்பெல்லாம் எனக்கு கோபம் வருதோ ஏகநாதா 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 அப்படின்னு நான் சொல்லிப்பேன். சொன்ன உடனே எனக்கு வரக்கூடிய கோபமானது போயிடும் அப்படின்னுட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தங்களுக்குடைய ஒரு மனசுல ஒரு தாபம் இருக்கு, தங்களுடைய மனசுல ஒரு குழப்பம் இருக்கு, தங்களுடைய மனசுல கோபம் வருது, குரோதம் வருது, அசூயை வருது, எது வந்தாலும் ஏகநாதர் ஏகநாதர் ஏகநாதர்னு அந்த ஏகநாதரை ஸ்மரணம் பண்ணினாலே நமக்கு ஆத்ம குணங்கள் எல்லாம் வந்துடும் அப்படிங்கறத அவருடைய சரித்திரம் நமக்கு எடுத்து காமிக்கிறது இல்லையா? ஏகநாதருடைய ஸ்மரணமே நமக்கு ஆத்ம குணங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துடும். அப்பேற்பட்ட பொறுமை, எப்படி பொறுமையா இருந்தார்னு பார்த்தோம். எப்படி ஜீவ காருண்யம் பண்ணினார், எப்படி ஒரு கழுதைக்கு கூட அந்த கங்கா தீர்த்தத்தை வாரி கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். எப்படி குரு பக்தியோட ஜனார்தன சுவாமிக்கு எப்படி வந்து 12 வருஷங்கள் சேவை பண்ணினார் அப்படிங்கறத பார்த்தோம். அப்பேற்பட்ட மகாத்மா ஏகநாதருடைய சரித்திரத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு அனுபவிக்கிறதுக்கு இந்த சத்சங்கம் மூலமா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குருநாதருடைய திருவடிகளுக்கும் மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி பூர்த்தி பண்ணிக்கலாம். மேலும் மேலும் இந்த மாதிரி பக்த சரித்திரங்களை அனுபவிக்கக்கூடிய சத்சங்கங்கள் நமக்கு மேல மேல கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே